சரி ஹாலிவுட் செய்யக்கூடிய வேலைகள் ஏதாவது வெளியில பார்த்து நேரம் மறந்து போச்சு. இப்ப வந்து நான் இங்கே உள்ள வந்துட்டேன். சரி, ரெக்கார்டிங் இது எனக்கு இது இது இருக்குதா என்ன ரெக்கார்டிங் போகுது. சரி, போடுறேன். அதை போடும் அதெல்லாம் பார்த்தேன் ஏதோ நான் நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்கலாம். நவம்பர் 7 பெரிய தாக்கம் ஒவ்வொரு வருடமும் பல ரெக்கார்டிங் ஓடுது. ரெக்கார்டிங் ஓடி பாலாஜி. ஆமா, நீ யாருமே நான் பேசிட்டு தான் இருக்கேன். அதாவது தொடர்ச்சியான புத்தகங்கள் வெளியிடுறது ஒரு முறை பண்ணோம். அந்த வகையில இன்று இந்த நிகழ்வு இந்த நிகழ்வுல இந்த ரஷ்ய புரட்சியை வந்து எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும், எத்தகைய புதிய சிந்தனைகள் நிறைய வந்திருக்கு அப்படின்னு பாலாஜி வந்து விவாதிச்சிருக்காரு. நிறைய லிங்க் வந்து இந்த சாட்ல போட்டிருக்காரு. வரலாற்று தகவல்கள் புதுசா வந்து என்ன என்பதை பற்றி பொதுவா வந்து ரஷ்ய புரட்சியில இருந்து நாம பெற்ற பாடங்கள் பற்றி இந்த கலந்துரையாடலாம் அப்படிங்கிறதுதான். இடையிடையில தெளிவில்லாமல் வருது. என்ன தெளிவில்லாமல் வருது? ஆடியோ சரியா இருக்கா? அதான் ஆடியோல இடையிடையில கேட்காத தன்மை ஒன்று வருது. அப்படியா? சரி. அந்த வகையில நான் முதல்ல பேசுறது பாலாஜி அழைக்கிறேன். பாலாஜி நீங்க ஃபாலோ சரி, ஆரம்பிச்சிடறேன். ஓகே, நண்பர்களே, இந்த தினம் உலக சரித்திரத்தில் ஒரு முக்கியமான தினம். ஒரு 107 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிய தினம். ஆனால் அதே நேரத்தில் ஒன்று சொல்கிறதுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது 1917 அந்த நவம்பர் புரட்சிக்கு முன்னால் 1916 லெனின் வந்து இம்பீரியலிசம், ஏகாதிபத்தியம், முதலாளித்தத்தின் உச்சகட்டம் என்ற நூலை எழுதி வெளியிட்டிருந்தார். அது இந்த அநேகமாக நான் அனுப்பின அந்த லிங்க்கில் அதை பற்றிலாம் இருக்குது, சேட்டில் இருக்குது பாருங்கள். அது அநேகமாக இருக்குது. பல விஷயங்களை நான் இந்த நிகழ்ச்சிக்காக வாசித்ததும் அதுக்கு முன்னாடி வாசித்ததையும் லிங்க் சிலதை மட்டும் போட்டிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. அந்த பிளாக்லேயே knock-southeasia.com போனீங்கன்னா நிறைய தகவல்கள் நீங்கள் வாசிக்கலாம். ஒரு சாம்பிளுக்காக தான் சில விஷயங்களை போட்டிருக்கிறேன். ஒன்று, மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, லெனின் இந்த நவம்பர் புரட்சியினுடைய மிக முக்கியமான படிப்பினை என்னன்னா, கான்கிரீட் அனாலிசிஸ் ஆஃப் கான்கிரீட் கண்டிஷன், சூலமான நிலைமைகளை சூலமாக ஆய்வு செய்வது. அதுதான் லெனினுடைய பங்களிப்பு. ரஷ்ய புரட்சியினுடைய பங்களிப்பே லெனினுடைய பார்வையிலிருந்து அதுதான் நம்ம அப்படி பார்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் சென்னையில் ஒரு 90 தான், 87, 88, 89, 90 விபி சிந்தன் மெமோரியல் லெக்சர், விபி சிந்தன் நினைவு சொற்பொழிவுன்னு சென்னையில் நடந்தது. அதுக்கு அலிகர் யூனிவர்சிட்டியிலிருந்து இர்ஃபான் நபீப் கலந்து கொண்டார். இர்ஃபான் நபீப் மிகப்பெரிய ஒரு மார்க்சிய ஹிஸ்டோரியன். முகல் எம்பையர், முகல் அட்லஸ் என்ற ஒரு நூலை
ஆக்ஸ்போர்ட் வெளியிட்டிருக்குது. அவர் ஒரு பெரிய மார்க்சிய அறிஞர். அவர் தான் பேச அழைக்கப்பட்டிருந்தார். அவருடைய தலைப்பு என்னன்னா, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மார்க்சிஸ்ட் ஹிஸ்டோரியோகிராஃபி, மார்க்சிய வரலாற்றியல் பிரச்சனைகள். அப்போ அந்த நிகழ்வுக்கு ஒரு ஒரு 200 பேர் கொண்ட கூட்ட நிகழ்வுல அவர் ஆற்றிய உரை. அது கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணியிருந்தது. அதை எழுத்துருவம் கொடுத்தது நான் தான். ஆங்கிலத்தில் அவர் உரையாற்றியது எழுத்துருவம் கொடுத்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன் 14. அப்போல்லாம் இந்த இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி வசதி கிடையாது. எழுத்துருவம் கொடுத்த அதை வி.கே. பார்வதி, இர்ஃபான் ஹபீபினுடைய ஸ்டூடெண்ட், அலிகரில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க, அவங்க தான் அதை எடிட் பண்ணி என்ன பேச்சில் உரையாக இருந்ததை எழுத்தாக மாற்றி எடிட் பண்ணி அதை இர்ஃபான் ஹபீப்க்கு கொடுத்து அவர் திருத்தம் போட்டு அதை நமது வெளியீட்டு நிறுவனம் தான் வெளியிட்டது. சவுத் விஷன் நிறுவனம் தான் அதை வெளியிட்டது. இது முக்கியமான, இன்றைக்கும் அது ஒரு நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா கூடி விரைவில் அதை ஏற்கனவே போட்டுட்டோமா எனக்கு தெரியல. வரலாற்றியல் பிரச்சனைகள், மார்க்சிய வரலாற்றியல் பிரச்சனை, அது தியாகு தான் தமிழாக்குனார். இங்கிலீஷும் தமிழையும் கூடிய விரைவில் அதை நீங்கள் வாசிங்க. ரொம்ப சுருக்கமாக 1 மணி நேரம். பாலாஜி, ரெண்டையுமே நம்ம கிண்டில்ல வெளியிட்டு இருக்கோம். தமிழும் ஆங்கிலம் ரெண்டுமே இருக்கு. கிண்டல்ல போதாது, அது உடனே கூகுள்ல வர மாதிரி அதை கொஞ்சம் டேக் உடனே அச்சுப்படுத்தலாம். பண்ணலாம். அப்போ எங்க போய் சர்ச் இன்ஜின்ல போனா கிடைக்கிற மாதிரி அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா கிண்டலுக்கு போய் தான் ஒருத்தர் கிடைக்கும். இப்போ விபிசி மெமரி நினைவு சொற்பொழிவுன்னு சொன்னா அது வரா மாதிரி செய்திருக்கணும். அது செய்யல. பல விஷயங்கள் நம்ம டெக்னாலஜி வளர்ந்த அளவுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யாமையே தள்ளி போட்டுக்கிட்டே போகிறோம். ஈவன் மார்க்சிஸ்ட் ஆர்கேவிலேயே இந்திய மார்க்சிஸ்டுகளினுடைய எழுத்துக்கள் இடம்பெறாமல் இருக்குது. வெக்கப்படணும். ஏன் நம்ம அதை தயாரித்து அனுப்பிச்சா மார்க்சிஸ்ட் ஆர்கைவுக்குள்ளே போயிடும். ஏன் அனுப்பாமல் இருக்கிறோம்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இன்னும் கிடைக்கல. இருக்கட்டும். அப்போ அந்த மார்க்சிஸ்ட் ஹிஸ்டோகிராஃபி அந்த உரையில், அவர் நடத்தின அந்த உரையில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பார்வை என்னன்னா, வரலாற்றை அந்த வரலாற்றை டாக்குமெண்ட் பண்ணுறதில் மிகப்பெரிய சிரமங்கள் இருக்குது. அதை புரிந்து கொள்வதிலேயும் சிரமங்கள் இருக்குது. அவர் கொடுத்த ஒரே ஒரு உதாரணம், நாங்கள்லாம் மாணவர் இயக்கத்தில் இருந்தபோது எங்களுக்கு சொல்லப்பட்டது வரலாற்றிலே பொருள் முதலாளனா என்னன்னு எங்களுக்கு எப்படி கற்பிக்கப்பட்டதுன்னா, புராதன சமூகம், பிறகு அடிமை சமூகம், அப்புறம் நிரப்பு சமூகம், அப்புறம் முதலாளித்துவ சமூகம், அப்புறம் சோசியலிஸ்ட் சமூகத்துக்கு மாறி போவோம். இப்படி தான் எங்களுக்கு வரலாற்றியல் பொருள்வாதம் கற்பிக்கப்பட்டது. ஆனால் அதுதான் அப்படியா என்ற கேள்வியை அன்னைக்கு அவர் எழுப்பின போது எங்களுக்கு ஒரு குழப்பம், எங்களுக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிற குழப்பம் இருந்தது. அதுதான் நான் சொல்கிறேன். அவர் சொல்ல வந்தது என்னென்னா, கான்கிரீட் அனாலிசிஸ் ஆஃப் கான்கிரீட் கண்டிஷன் தான் விளக்க பார்த்தார் அவர். ஆனால் அந்த மாதிரி தான் இந்தியாவில் அதே பேட்டர்னில் தான் அந்த எங்களுக்கு கற்பிக்கப்பட்ட பேட்டர்னில் தான் இந்திய வரலாறு இருக்குதா, இந்திய சமூகம் வளர்ந்துதா அப்படின்ற கேள்விகள்லாம் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது. இப்போ நான் சமீபத்தில் ஒரு சப்ஸ்டாக்கில் ஒரு ஒரு பதிவு பார்த்தேன். அது என்னன்னா, ஜார்ஜ் இயோ, அவர் சிங்கப்பூரினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜார்ஜ் இயோ. இப்போ அவர் பொறுப்புகள் எல்லாம் இல்லை. அவர்
தூசிடைட்ஸ் ட்ராப் என்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. தூசிடைஸ்னா அதுக்கான அந்த இது வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறார் இந்த சாட்ல. தூசிடைட்ஸ் ட்ராப்புக்குள்ள அவர் என்ன சொல்றாருன்னா, சீனா மேற்கத்திய உலகம் மாதிரி ஒரு அதிகார அதிகார வேட்கை, நாடுகளை கவி பிடிக்கும் வேட்கை சீனாவுக்கு அடிப்படையிலே டிஎன்ஏல கிடையாது அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் பேசுறாங்க. அந்த அந்த ஸ்பீச் ஆடியோ வந்து லிங்க்ல கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, கிரீக்க நாகரிகம் மாதிரி சீன வரலாறு இல்லை. அது எந்த நாட்டையும் எந்த காலத்திலையும் பிடிச்சது இல்லை. இன்னும் கேட்டா அது கொரியாவை விட்டு பிரிச்சு விட்டுட்டு, அது ஜப்பானை பிரிச்சு விட்டது. பின்னாடி ஜப்பான் சீனாவை தாக்குனது வேற விஷயம். ஆனா அதுக்கு அந்த வேட்கையே கிடையாது அதனுடைய. இப்போ இந்த பேரடைம் வந்து நீங்க அந்த வெஸ்டர்ன் பேரடைமுக்கும் ஏசியாவில் சீனாவுடைய பேரடைமுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியுது. இப்போதான் எனக்கு புரியுது மார்க்சிஸ்ட் ஹிஸ்டாகிராஃபி இர்ஃபான் ஹபீப் பேசும்போது அவர் எதை சொல்ல வர்றாருன்னு. அப்போ நீங்க அடிப்படையிலேயே என்ன ஆச்சுன்னா, நீங்க சோவியத் போல்ஷிக் கட்சி வரலாறை நாம தான் பதிப்பிச்சோம். இப்போ சோவியத் போல்ஷிக் கட்சி வரலாறு பேட்டர்னில் தான் இந்திய புரட்சி இருக்க போதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அப்போ அதே மாதிரி நவசீன புரட்சி வரலாறு பதிப்பிச்சோம். அது அந்த மாதிரி தான் இருக்க போதா? இந்த கேள்வியை இந்திய மார்க்சிஸ்டுகள் இது அப்படியே இருக்காது, இது இப்படியே இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நேற்று முன்தினம், அல்லது அநேகமா இந்த மாதம் தான் நினைக்கிறேன், இந்த மாதமோ போன மாதமோ மந்த்லி ரிவ்யூவில் பெர்னார்ட் டி வெலோ வந்து இந்திய அரசமைப்பை பற்றி, இந்திய அரசமைப்பு ஏகாதிபத்தியத்தின் துணை ஏகாதிபத்தியமாக எப்படி அதனுடைய பொருளியல் பொருளாதார அமைப்பை உருவாக்குது, அது சேவை செய்யுது என்பதை பற்றி நீண்ட ஒரு ஆர்டிக்கல், அதுவே ஒரு தனி புத்தகமாக போட முடியும். அவ்வளோ அற்புதமாக அவர் ஆய்வு செய்து அந்த மந்த்லி ரிவ்யூவில் அந்த ஆய்வு வந்திருக்கு மெராட். அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே நீங்கள் நிர்ணயிச்ச அந்த நிர்ணயிப்புகள், இந்திய புரட்சி இது பற்றிய நிர்ணயிப்புகள் கேள்விக்குள்ளாகுது. இந்திய அரசு என்பது முதலாளித்துவ நிலப்பரப்பு அரசு, பெருமுதலாளித்துவத்தினால் தலைமை தாங்கப்பட்டு முதலாளித்துவத்தை அதுவே அடிப்படையில். ஏன்னா அவர் துல்லியமாக, பெர்னார்ட் டி வெலோ துல்லியமாக அந்த கட்டுரையில் ஆய்வு செய்கிறார். இவ்வளோ பெரிய அந்த வேலையை செய்வதற்கு பெர்னார்ட் டி வெலோ ஒரு வருஷம் 2 வருஷம் வேலை செய்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு பணி. பெர்னார்ட் டி வெலோ வந்து எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லியில் எடிட்டோரியல் போர்டில் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நவம்பர் புரட்சியை நம்ம கொண்டாடும் போது அதனுடைய பலவிதமான அம்சங்களை, அது செகண்ட் இன்டர்நேஷ்னல், ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் முடிஞ்சு செகண்ட் இன்டர்நேஷ்னல் வருது. காவட்ஸ்கி தலைமையில் செகண்ட் இன்டர்நேஷ்னல் கலைக்கிறாரு. லெனின் தான் கலைக்கிறார். செகண்ட் இன்டர்நேஷ்னல் ஏன் கலைக்கிறாருன்னா, சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ் எல்லாம் முதலாளித்துவத்துக்கு சமரசம் செய்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்றதுனால கலைச்சி 3வது அகிலம் வருது. இப்போ 3வது அகிலம் லெனின் காலத்திலே வந்திருந்தாலும் லெனினுடைய அகால மரணம் அது பின்னாடி ஸ்டாலின் தலைமைக்கு போகுது.
அதனுடைய வீழ்ச்சி என்னவாகுதுன்னா, இப்போ ஒரு ஆர்டிக்கல் இந்த இணைப்பில் இருக்குது. கதார் என்ற பத்திரிகையில ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அதனுடைய தலைப்பு கூட அது காணும் கொடுக்குறேன். அந்த தலைப்பு வந்து தேர்ட் இன்டர்நேஷனல், 3வது அகிலம் வந்து உலகம் முழுசும் இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு நீங்கள் கலை இலக்கியத்தை எல்லாம் ஈடுபடணும், அதுக்கான அமைப்பு உருவாக்கணும்னு இந்தியாவில் ஆல் இண்டியா ப்ரோக்ரெசிவ் லிட்ரேச்சர் அசோசியேஷன் உருவாகுது. அதனுடைய ஒரு துணை ஸ்தாபனமாக ஐபிடிஏ உருவாகுது, இந்தியன் பீப்புள்ஸ் தியேட்டர் அசோசியேஷன். என்ன நடந்ததுன்னா 36ல் இந்த இவர்கள் வகுத்த அந்த எல்லை கோடுகள், யாரெல்லாம் நான் யாராக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்லை கோடுகளுக்குள்ள பலர் வந்து வெளியே போகிறாங்க, வெளியேறிடுறாங்க. முல்க்ராஜ், ஆனந்த், அப்புறம் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. அந்த அமைப்புக்கு பிரேம்சந்த் தலைமை உரையை ஆற்றுறாரு அந்த ஆல் இண்டியா ப்ரோக்ரெசிவ் லிட்ரேச்சர் அசோசியேஷனில். பல பேர் கம்யூனிஸ்டுகளுடைய அந்த அந்த அடையாளத்துக்குள்ள அவங்க வரலன்னு சொல்லி வெளியேற்றப்படுறாங்க. இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் இந்திய வரலாறு நடந்தது. இன்னும் நமக்கெல்லாம் அது ஒருவர் ஆய்ந்து அதை பதிப்பிச்சிருக்கிறார். அது கிடைச்சிது. அதையும் நான் இங்கே லிங்கில் போடுறேன். அது இப்போ உங்களுக்கு சேட்டில் இல்லைனாலும் நீங்கள் நாக்ல போனீங்கன்னா இருக்கும் அது பதிவு. இப்போ இந்திய நீங்கள் இப்போ இந்த நவம்பர் புரட்சியை கொண்டாடும் போது இந்த நவம்பர் புரட்சி அதனுடைய வரலாற்று போக்கில் அது சாதித்த சாதனைகளில் கூடவே பல வேதனைகளும் நடந்தது. அந்த வேதனைகளே வரலாறு எப்படி பார்க்க போகுது? அது நாங்கள் பேச மாட்டோம். அது அப்படி பேசினா அது நமக்கு பாதகமாக போயிடும், நமக்குன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு மார்க்சிஸ்டுகளுக்கு பாதகமாக போயிடும். பேசாமையே இருப்பதனால இன்னைக்கு என்ன இருக்குதுன்னா, இன்னொரு கட்டுரை, இன்னைக்கு இந்த மாத கட்டுரை தான் முக்கியமான கட்டுரை மந்திரியில். இடதுசாரிகளே இன்னைக்கு மார்க்சிஸ்டுகள் தன்னை அழைத்துக் கொள்பவர்கள் பலருமே வந்து ஏகாதிபத்திய முதலாளித்துவ கருத்துரைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுகிற அடிவருடிகளாக மாறிக்கொண்டு வருகிறார்கள் என்று ஒரு மிகப்பெரிய கட்டுரை மந்திரியில் இந்த மாதம் வந்திருக்கு. இதெல்லாம் ஏன் இந்த நேரத்தில் நம்ம பார்க்கணும் சொல்கிறோன்னா, நவம்பர் புரட்சியை கொண்டாடணும். ஏமா நவம்பர் புரட்சியை கொண்டாடணும். 91ல் அந்த புரட்சியினுடைய சாதனைகள் வீழ்த்தப்பட்டது. அதுக்கு பிறகு பல மாற்றங்கள் ஏற்பட்டு இன்னைக்கு ரஷ்ய அதிபராக புட்டின் இருந்து கொண்டு அவர் ஜிபிங்கோட சீனாவோட சேர்ந்து பிரிக்ஸ் என்ற அமைப்பை ஏற்படுத்தி, பிரிக்ஸில் இன்னைக்கு 100க்கும் மேற்பட்டவர்கள் அப்ளிகேஷன் போட்டு வந்துட்டாங்க. பல பேர் 30க்கு மேலே அனுமதிக்கப்பட்டாங்க. இன்னும் பல பேர் வராங்க. அப்போ பிரிக்ஸ் இன்னைக்கு நீங்க பழைய பேரடைமில் இருந்துக்கிட்டு ஏகாதிபத்தியம் அது அமெரிக்கா தான் அப்படின்லாம் நேட்டோ வந்துடுச்சு. நேட்டோ ரஷ்யாவை சுற்றி நேட்டோ இப்போ ஈஸ்ட் நோக்கி போகிறான். நேட்டோ எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது? இன்னைக்கு எப்படி அது செயல்படுது? அது ஆசியாக்குள்ள நுழைவதற்கு ஏன் அவ்வளோ துடிச்சிக்கின்னு இருக்கிறாங்க? இந்த கேள்வியெல்லாம் எழுப்பாம நான் இந்திய புரட்சின்னு சொல்லும்போது அது இலங்கையில் ஏதாவது ஏற்படணும்னு மாற்றங்கள் வரணும்னு சொன்னாலும் இலங்கை புரட்சிக்கு இல்லை, எந்த நாட்டுக்கும் இது பொருத்தக்கூடிய விஷயம்தான். அதனால தான் இந்த நேரத்தில் இந்த விஷயத்த சொல்கிறேன். நவம்பர் புரட்சியை கொண்டாடக்கூடிய அதே நேரத்தில் அதனுடைய சாதனைகள், அதோடு கூடிய ஏற்பட்ட 30
30களில் ஏற்பட்ட வேதனைகள், அது அப்புறமா 52க்கு அப்புறம் 3வது அகிலம் வேண்டான்னு, 50களுக்கு அப்புறம் வேண்டான்னு கலைக்கப்பட்டு, அதுக்கு பிறகு 81 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கூட்டறிக்கைகள் ஒன்றா சேர்ந்தாங்க. அதில் மாவோ ஆற்றிய பேருரை மிகப்பெரிய சிறப்புரை. அது தனியார் நூலாக வர வேண்டும். அப்போ இதுதான் இன்றைய நேரத்தில் நாம் எல்லாரும் கொஞ்சம் இன்னைக்கு வந்து நாங்கள் 70கள் நடுப்பகுதியில் பதிப்புத்துறைக்கு வந்தபோது இருந்த வசதிகள் தேடி 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 தான் பல புத்தகங்களை எடுத்து தமிழாக்கெடுத்து அப்படியே தான் நடந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது. உண்மையிலேயே கவனமாக, கொஞ்சம் தவறுனாலும் கரண தப்புனா மரணம், கொஞ்சம் கவனமாக நீங்கள் இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் வசதிகளை கொண்டு பல விஷயங்கள் இன்னைக்கு பதிவாயிருக்கு, கேள்விக்குள்ளாகுது. அந்த கேள்விகளை நம்ம திறந்த மனதுடன் துல்லியமாக கான்கிரீட் அனலைசிஸ் ஆஃப் கான்கிரீட் கண்டிஷன்ஸை புரிஞ்சிக்கிட்டு, ஏன்னா அதில் அவங்க சொல்கிறவன் ஒரு இப்போ வெஸ்டர்ன், இப்போ நமக்கு வந்து சீன புரட்சியை பற்றி, ரஷ்ய புரட்சியை பற்றி யார் கொடுத்தாங்க? ஜான் ரீட் தான். ஜான் ரீடு அந்த நேரத்தில் அங்கே இருந்தார். போய் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பராக, சோவியத் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பராக கூட ஆகணும்னு கேட்டுக்கினாரு. அங்கேயே இருந்தார், நோய் பற்று இறந்து போனார். அவர் தான் உலகை உலக்கிய 10 நாட்கள் எழுதின ஜான் ரீட். ஆனால் அவங்கெல்லாம் வந்து இந்த கான்கிரீட் அனாலிசிஸ் ஆஃப் கான்கிரீட் கண்டிஷன்ஸுக்காக தான் நேராக போனாங்க, மாஸ்கோவுக்கு போனாங்க. லெனினையே சந்தி. அதே போல் தான் பெத்யூன் கனடாலேருந்து போனார், சீனாவுக்கு போனார், மாவோவை சந்திச்சார் அவர். அதே அப்போ இதுதான் வந்து ஒரு துல்லியமாக இன்னைக்கு நம்ம இந்திய நிலைமைகளை புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த பாதை தான் ஒரே பாதை. ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அன்லேர்ன் பண்ணி புதிய லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ள நாம் அடி எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அன்லேர்னிங் அண்ட் லேர்னிங் இஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு செயல்பாடாக நம்ம ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இந்த சிறிய ஒரு நிகழ்வில் எல்லா விஷயத்திலையும் ஒன்றா பேச முடியாது. தகவல்களை திரட்டி நம்ம நீங்கள் பெர்னார்டி பெல்லோனுடைய கட்டுரையும், கதாரில் வந்த கட்டுரையும், இன்னும் பல லிங்கில் கொடுத்துருக்குற இந்த விஷயங்களையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதையும் மற்ற விஷயங்களையும் போடுறேன். அவைகளையும் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வாசிக்கிறோம். வாசிப்பு தான் நமக்கு தெளிவை உருவாக்கும், நம்மளுடைய எதிர்காலத்தை திட்டமிடப்படும். இல்லை கண்மூடித்தனமாக எனக்கு நீதிராஜன் சொன்னார், ஒரு தோழர் வந்து சொல்கிறாரு, சீனா சமூக ஏகாதிபத்தியம் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார். ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதுவும் இளம் தோழர்கள், புதிதாக மார்க்சியத்துக்குள்ள வந்த தோழர்கள் சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் சீனாவை பற்றி நீங்கள் இந்த சொன்ன இந்த துசிடைட்ஸ் ட்ராப் என்ற பதத்தை நீங்கள் கூகுள் பண்ணாலும் வந்துடும். அது என்னன்னு சொல்லி விளக்கங்களை இந்த சிங்கப்பூர் ஃபாரின் மினிஸ்டர் ஒரு நீண்ட உரையை ஆற்றிருக்கிறார், 1 மணி நேர உரை. அதையே லிங்கில் போட்டிருக்கிறார், நீங்கள் அதெல்லாம் வாசிங்க. இதெல்லாம் வாசிக்காம நம்முடைய செல்வாதாரங்கள், மார்க்சியத்துக்குள்ள வந்த செல்வங்கள், அதெல்லாம் வீணா நேரத்தை கழிச்சுக்கிட்டு ஒளரி கொட்டி கொண்டு பெதட்டி கொண்டு அலைகின்ற, அதுக்கு தடுப்பு அணையாக இந்த விஷயங்கள், நம்ம செய்யக்கூடிய இந்த விவாதங்கள், பரப்புரைகள் உதவி செய்துன்னா அதுவே பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன் என்பதை மட்டும் கூறி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவதுனா என் கவனத்துக்கு வந்ததுன்னா இடையில சொல்லுனேன். அடுத்து ரவிக்கு இடமிடுறேன். நீதியும்
என்ன கருத்தோ அவரும் சொல்ல வேண்டும். வணக்கம். தோழர்களே, என் குரல் கரெக்டா இருக்கா? தோழர்களே, அதாவது தோழர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து இப்போது வந்திருக்கிற ஏராளமான கட்டுரைகளுடைய லிங்க இந்த சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காரு. இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் அந்த சாட்ல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். கூடுதலா ஏதேனும் இருந்தா கூட அவங்க நாக்குன்னு ஒரு இணையதளம் வச்சிருக்காங்க. அதுல தொடர்ச்சியா அவங்க அப்பப்போ வரக்கூடிய புதிய அறிவியல் கட்டுரைகள், சமூக விஞ்ஞான கட்டுரைகளை போடுறேன்னு நீங்க பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தோழர் வந்து பாலாஜி சவுத் விஷன் புக்கை மற்ற தோழர்களோட நிறுவி அப்புறம் மற்ற இன்னும் தோழர்களோட இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமா தமிழகத்துல செய்து அந்த புத்தகங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாரு. உதாரணமா அவரு அந்த மார்க்சிய வரலாற்றியல் பிரச்சனைக்குன்னு ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் அதுல வந்து போட்டிருக்கிறாங்க. நாங்க இப்ப கிண்டியில போட்டிருக்கோம், அது பத்தாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. வேற ஒரு இணையதளத்துல டவுன்லோடபிளா ஈஸியா கிடைக்கிற அளவுக்கு கிடைக்கணும்னு சொல்லியிருக்கிறார். மற்றபடி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரஷ்ய புரட்சி பற்றி சொல்லப்பட்ட அதாவது விளக்கங்கள், அதாவது நரேஷன்னு சொல்லுவாங்க, ஒரு பார்வையோடு பார்க்கப்பட்ட பார்வைகள் எல்லாம் வேகமா மாறி இருக்கு. புதிய தகவல்கள் வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. நாம இன்று அதுல முக்கியமா அவங்க சொன்னது சீனாவுல எந்த காலத்திலையும் சீனா ஒரு நாட்டை ஆக்கிரமிச்சது இல்லை, அதனுடைய மரபணுவிலேயே அது இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்க. இப்ப அந்த வகையில இன்னைக்கு வந்து நாடுகளுக்கு இடையிலான சண்டைகள் போடும், நேட்டோ இதுல எல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. பிரிக்ஸ் வந்து எப்படி எமர்ஜ் ஆயிருக்குங்கிற விஷயத்தோட கொண்டு வந்து அது முதல் கட்டமா இன்றைக்கு கொஞ்சம் கலந்துரையாடல் தொடக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு வேற விஷயங்கள் வேறுமானால் நீங்க அடுத்து நான் திரும்பவும் பேச வரேன்னு சொன்னாங்க. தோழர் ரவீந்திரனை அடுத்து பேசுற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. தோழர் ரவீந்திரனை பொறுத்தவரை தோழர் வந்து ரஷ்ய புரட்சி சம்பந்தமாகவும் ஒட்டுமொத்தமாக மார்க்சிசத்தினுடைய பரிணமிப்பு, அது உருவாகி அதனுடைய தோற்றுவாய்கள், அது ஆசியாவுக்குள்ளேயும் துறைக்குள்ள வந்த பிறகு அதனுடைய வளர்ச்சி போக்குல காத்திரமான ஒரு 19 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த புத்தகங்கள்ல. இப்போ திணை அரசியல் சம்பந்தமா சமீபத்துல ஒரு புத்தகம் இலங்கையில வெளியிட்டு இருக்காரு. அதை வந்து நாங்க நமக்கு தமிழகத்துக்கு அனுப்பியிருக்காரு. அது தீக்கதிர் முன்னாள் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் உடனே அதுக்கு ரொம்ப பாராட்டி ஒரு மதிப்புரை எழுதிட்டாரு. இப்போ புத்தகம் வர்றதற்காக சில வாசகர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து அதை தயார் பண்ணி தமிழகத்துல வெளியிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். அதுல பொதுவா வந்து இன்றைய ரஷ்ய புரட்சியும் நடந்து முடிஞ்ச ரஷ்ய புரட்சியும் இன்றைக்கு அது தருகிற பாடங்களையும் பற்றி தன்னுடைய ஆய்வுகள், கள அனுபவம், தன்னுடைய வாசிப்பு அனுபவம் இதெல்லாம் இணைத்து அதை இன்றைய அரசியல் நிகழ்வை நம்மளுடைய போராட்டத்தை வலு சேர்க்கும் வகையில எப்படி பார்க்க வேண்டும் என்ற விஷயத்தை ரவீந்திரன் அவர்கள் உங்கள் முன்னாடி பேசுவார். அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். தோழர் பாலாஜி மிக சிறப்பாக இன்றைய உலக நிலவரம், அதன் பின்னணியில மார்க்சியம் என்ன செய்ய முடியும், அதற்கு கடந்த காலத்துல இந்திய மார்க்சிய இயக்கங்களுடைய அனுபவங்கள் என்ற எல்லா விடயங்களையும் இணைத்து பொதுவாக இன்றைய மாறுபட்டு வருகின்ற உலக சூழலுக்கு ஏற்ற வகையில் சீனா எவ்வாறு இயங்குகிறது என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருந்தார். அக்டோபர் புரட்சி நவம்பர், இந்த நாள் பழைய ஆண்ட கேலண்டரின் படி அக்டோபர், அது பழைய கேலண்டருக்குரியது, எங்களுக்குரிய இதில் பார்த்தா அக்டோபர் புரட்சி. அப்போ அந்த புரட்சி நடந்து 107 வருடங்களை கடந்து இருக்கிறோம். மட்டும் இல்லை, அந்த அவ்வாறு உருவாகிய சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைந்து 33 வருடங்களும் ஆகியிருக்குது. இதுவும் ஒரு மிக முக்கியமான விஷயம். அந்த உலகை குலுக்கிய, உலகத்தினுடைய முகத்தையே மாற்றி அமைத்த அந்த அக்டோபர் புரட்சி எதை சாதித்து வெளிப்படுத்தியதோ, அந்த சோவியத் யூனியன் இல்லாமல் போய் 33 வருடங்கள் கடந்திருக்கின்றன. அப்ப இந்த சூழ்நிலையில நாங்கள் எவ்வாறு பார்க்க போறோம் என்றால், தோல்வி அடைந்திருக்கிறோம். 33 வருடங்களாக
அந்த அக்டோபர் புரட்சி தோல்வி அடைந்த சூழலுக்குள்ள நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தோல்வி அடைந்தது, அது பற்றி பார்க்க வேண்டிய பின்னணியில நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். இது அக்டோபர் புரட்சி லெனின் தலைமை தாங்கி அது நிகழ்ந்து ஏறத்தாழ 5 வருடங்களுக்கு பிறகு 21ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டுல இடதுசாரி கம்யூனிசம் இளம்பருவ கோளாறு என்ற ஒரு நூலை லெனின் வழங்கி இருந்தவர். அந்த நூலில் ஒரு விஷயத்தை சொல்லுவார். அக்டோபர் புரட்சி எத்தகைய உலக வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க அந்த விஷயங்கள் எல்லாம் மேற்கு ஐரோப்பிய நாடுகள்ல இன்னமும் புரட்சிக்கான சாத்தியங்கள் இருக்குது. மேற்கு ஐரோப்பா அவ்வாறு புரட்சியை நிகழ்த்தி சோசியலிசத்துக்கு வருமாக இருந்தால் இந்த அக்டோபர் புரட்சியினுடைய முக்கியத்துவம் குறைந்து போகும் என்று சொல்லி, ஏன்னு சொன்னால் அது சோவியத் யூனியன் முதலாளித்துவமே வளராத ஒரு நாட்டுக்குள்ள ஒரு நாடு இல்லை, பல குடியரசுகள் இணைந்த ஒரு அமைப்பு நாடு. அப்ப அந்த ஒரு நாட்டில இருந்து மேற்கு ஐரோப்பான்றது முற்றிலும் வித்தியாசமான ஒன்று. அது முழுக்க முழுக்க முதலாளித்துவ மாற்றி அமைத்தலுக்குரியது, விவசாயத்தை கூட மூலதனத்துக்குரியதாக மாற்றிய ஒரு அமைப்பு. அது சோசியலிசத்துக்கு வருமாக இருந்தால் மிக வேகமாக அதனுடைய வளர்ச்சி இருக்கும். அப்போது சோவியத் யூனியன் பின்னடைந்த ஒரு சோசியலிச நாடாக அமையும் என்றதுதான் லெனின் அதில் வலியுறுத்த வந்த விஷயம். பின்னால ஸ்டாலினுடைய தலைமை ஏற்கப்பட்ட பிறகு நடந்த அந்த தவறுகள் என்றது அடிப்படையில் லெனினிட்டையே இருந்த ஒரு தவறு தான். ஏன்னா லெனின் அதை நம்புற, மேற்கு ஐரோப்பால இன்னும் புரட்சி வரலாம் என்றதை நம்புற மட்டுமில்ல, மேற்கு ஐரோப்பாவில எவ்வாறு சோசியலிசம் கட்டமைக்கப்படுமோ அந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை மிக அழுத்தமாக வலியுறுத்திய ஒருவர் லெனின். ஏன்னா மார்க்சிசம் என்றதே பாட்டாளி வர்க்கம் அதிகாரத்தை பெறுவது, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் நடைமுறைப்படுத்துவதன் ஊடாகத்தான் சோசியலிசத்தை வெற்றி கொள்ள முடியும் என்ற அந்த கருத்தை ஆணித்தரமாக கடைசி வரையிலையும் லெனின் வலியுறுத்தி சென்றார். அவை அதுக்கு பிறகு நடந்த தவறுகள் என்றது ஸ்டாலின் என்ற ஒரு தனி மனிதருடையதோ அல்லது அந்த காலத்தில் அந்த புரட்சியில பங்கெடுத்த பல பேர் ஸ்டாலினால கொல்லப்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு அவர் மேல இருக்குது. சரி, அதுக்கு பிறகு வந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கம்யூனிஸ்ட் அவ்வளவு பேருமே அந்த தவறுக்கு பொறுப்பாளி. இப்ப இது பிறகு பிடல் காஸ்ட்ரோட்ட அவர் இறக்குறதுக்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னர் ஸ்டாலினுடைய இந்த தவறுகள்லானே இவ்வளவு அழிவுக்கும் காரணம் என்றதை கேட்ட போது பிடல் காஸ்ட்ரோ ஒரு அருமையான ஒரு பதிலை சொன்னார். இந்த தவறுகளுக்கு எல்லாம், இந்த அழிவுகளுக்கு எல்லாம் ஸ்டாலின் தான் காரணம் என்றால் 53ஆம் ஆண்டு அவர் இறக்குற போது சந்திர மண்டலத்துக்கே போனாச்சு, சோவியத் யூனியன் போனாச்சு. விஞ்ஞானம் தொழில்நுட்பம் எல்லாத்திலையும் அமெரிக்காவுக்கு சமனான நிலைக்கு சோவியத் யூனியன் வந்துவிட்டது. அந்த வளர்ச்சிக்கும் ஸ்டாலினா காரணம். ஸ்டாலினுக்கு ஒரு தலைமை பாத்திரம் இருந்தது, அவ்வளவு. ஆனா சோவியத் மக்கள், தொழிலாளி வர்க்கம், அந்த மக்கள் ஏற்படுத்தின ஒரு பெரிய சாதனை, மிக பெரும் சாதனை தான் சோவியத் யூனியன். அதுக்கு தலைமை தாங்கினா ஸ்டாலின். பிறகு நடக்கிற தவறுகள், பிறகு அது இன்றைக்கு இல்லாமல் போனதுன்னு சொன்னால் அதிலையும் அவருக்கு பொறுப்பு இருக்குது, ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. மட்டுமில்ல, முழு சோவியத் கம்யூனிஸ்டுகளுக்கும் பொறுப்பு இருக்குது. மட்டுமில்ல, லெனினுக்கே பொறுப்பு இருக்குது. ஏன்னா அவர் அதை அழுத்தி சொன்னார், பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். அதைத்தான் ஸ்டாலின் நடைமுறைப்படுத்தினது, அதைத்தான் பிறகு உள்ள சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி நடைமுறைப்படுத்தினது. ஆகவே அது கடைசியில வீழ்ச்சி அடைஞ்சது. ஆனால் லெனின் இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருந்தால் அவர் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்ற கோட்பாட்டை கைவிட்டிருப்பார். இன்னொரு கோட்பாட்டு நிலைக்கு அவர் வழிகாட்டி இருப்பார். அந்த புதிய கோட்பாட்டை லெனினால மட்டும்தான் உருவாக்கி இருக்க முடியும், பிறகு வந்தவர்களால முடியல. ஏன்னா மார்க்சும் லெனினும் அழுத்தி சொன்ன அந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்ற அந்த கோட்பாடு பின்னர் வந்த மாவோ உட்பட கீவ தலைவர்கள் எல்லோருமே அந்த தவறான கோட்பாட்டு வட்டத்துக்குள்ள இருந்தார்கள். அதை உடைச்சிருக்கக்கூடிய ஆற்றல் லெனினுக்கு மட்டுமே தான் இருந்தது. ஏனென்று சொன்னால் அவர் தான் புதிய மாற்ற நிலைக்குரிய, தோழர் பாலாஜி சொன்னது போல,
புறநிலைய கவனத்தில் எடுத்து ஸ்தூலமான நிலைமைக்கேற்ற ஸ்தூலமான ஆய்வு ஆக மார்க்சியத்தை வளர்த்து சோவியத் யூனியன் ஒரு பின்தங்கின முதலாளித்துவம் வளராத ஒரு நாட்டில இயக்கப்படுது. ஆனபடியால முதலாளித்துவ முழு மூலதனங்களையும் கைப்பற்ற முடியாது. சில தொழிற்சாலைகள் முதலாளிகளுடைய தலைமையில இயங்குறதுக்கு அனுமதிக்க வேணும் என்றது உட்பட ஒரு புதிய பொருளாதார கொள்கை என்றதை லெனின் அறிமுகப்படுத்தினார். அப்ப அது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த புதிய பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்துற விஷயம் ஸ்டாலின் கையேற்று 4 வருடங்கள் அது முழு அளவில் பின்பற்றப்பட்டது. அந்த 4 வருடத்துக்குள்ள சோவியத் தொழிலாளி வர்க்கம் அர்ப்பணிப்பு உணர்வோட முழு அளவில் வேலை செய்த காரணத்தினால இதுக்கு மேலே இனி முதலாளித்துவம் தேவையில்லை என்று மாற்றப்பட்டது. அது முழு அளவில் ஏற்பட்ட மாற்றம். அந்த மக்கள் அர்ப்பணிப்போட செய்த ஒரு தியாக நடைமுறை. அப்ப அதுக்கு பிறகு அது கைவிடப்பட்டது. இன்னொரு விடயம் இருக்குது. லெனின் பிப்ரவரி புரட்சி முடிந்த பின்னர் மேற்கு ஐரோப்பாவில இருந்து ருசியாவுக்கு திரும்புற போது அவர்கிட்ட இருந்தது உள்நாட்டு போரை முன்னெடுங்கள். பாட்டாளி வர்க்கம் ஒரு போரை நடத்தி கெரன்ஸ்கி தலைமையில உள்ள மென்ஸ்வீக் முதலாளித்துவ ஜனநாயக ஆட்சியை தகர்த்து பாட்டாளி வர்க்கம் அதிகாரத்தை பெற வேணும். பாட்டாளி வர்க்க புரட்சி ஒன்றுக்கான சுலோகனோட லெனின் வந்தார். வந்து ருசிய நிலைமைகளை பார்க்க ஒரு விஷயம் விளங்குச்சது. அங்க சோவியத் என்ற ஒரு அமைப்பு இயங்கி கொண்டிருக்கு. வெவ்வேறு வர்க்க சக்திகள் இணைந்த ஒரு பொருளாதார கூட்டுணைவு சமூக அமைப்பு ஒன்று இயங்கி கொண்டிருக்கு. உடனடியாக தன்னுடைய அந்த கோஷத்தை மாற்றினார். சகல அதிகாரங்களையும் சோவியத்துகளிடம் கையளி என்ற ஸ்லோகனாக அது மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் அக்டோபர் புரட்சி வெற்றி பெறுது. அக்டோபர் புரட்சி வெற்றி பெற்றவுடன் அந்த அக்டோபர் புரட்சியின் பிரதானமான பங்காளிகளாக பாட்டாளி வர்க்கம், யுத்தத்துக்கு எதிராக திரும்பிய செஞ்சேனை வீரர்கள். இதை செஞ்சேனை வீரர்கள் என்ற முழுக்க விவசாய சக்தி, விவசாயிகளிடம் இருந்து வந்த வீரர்கள். அப்ப ஒரு விவசாய புரட்சியும் இணைந்த ஒன்றுதான் அந்த ருசிய புரட்சி. பாட்டாளி வர்க்கம் அதுல தலைமை தாங்கிச்சது, முக்கியமான பங்கு இருக்குது. ஆனால் பாட்டாளி வர்க்கமும் விவசாயி வர்க்கமும், அன்றைக்கு சோவியத் யூனியனுடைய மிக பிரதான சமூக சக்தி விவசாயி வர்க்கம். தொழிலாளி வர்க்கம் அந்த அளவுக்கு வளர இல்லை. ஆனால் அது தலைமை தாங்குற அளவுக்கு ஓரளவுக்கு தொழிலாளி வர்க்கம் இருந்தது. ஏன்னா பின்னால சீனாவில அது அந்த அளவுக்கு கூட இல்லை, தொழிலாளி வர்க்கம் இல்லை. அப்ப அந்த தனி தொழிலாளி வர்க்க புரட்சி அல்ல விவசாய புரட்சி. அதை விட மிக முக்கியம், 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருந்து லெனின் சுய நிர்ணய உரிமை கோட்பாட்டை வலியுறுத்தின ஊடாகத்தான் சோவியத் புரட்சி நிலைநிறுத்தப்படக்கூடியதாக இருந்தது. அது மிக முக்கியம். ஏன்னா இந்த ருசியா மாற்றத்துக்கு உள்ளான உடனே, கம்யூனிஸ்டுகளுடைய தலைமையில வந்த உடனே ருசியாவில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த இன்றைக்கு தனி நாடுகளாக பிரிந்திருக்கக்கூடிய 15 குடியரசுகளும் அதை விடவும் இன்னும் சிறு தேசிய இனங்களும், இவை எல்லாவற்றுக்கும் லெனின் அல்லது போல்ஷிக் கட்சி கொடுத்த வாக்குறுதி, புரட்சி வெற்றி பெற்ற பின்னர் பிரிந்து செல்ல விரும்புகின்ற தேசிய இனங்கள் பிரிந்து செல்ல முடியும். அப்ப ஒரு ஏகாதிபத்திய ஒடுக்குமுறைக்கு உள்ளாக இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் பிரிந்து சென்று தங்களுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தின நூடாக அந்த குடியரசுகள் ஒவ்வொன்றும் சோவியத் புரட்சியோட கைகோர்த்து அதோட இணைஞ்சு உருவாகிய அமைப்பு சோவியத் ருசியா அல்ல, சோவியத் சோசலிச குடியரசுகளின் ஒன்றியம். ஒடுக்கப்பட்ட அந்த தேசங்கள் எல்லாம் குடியரசுகளாக மாறி அந்த குடியரசுகள் ஒன்றுபட்டு உருவாகிய அமைப்பின் பெயர் தான் அந்த நாட்டுக்குரியதாக இருந்தது. நாட்டின் பேர் எதுவும் இல்லை. சோவியத் சோசலிச குடியரசுகளின் ஒன்றியம். சரி, ருசியாவிலாவது ஓரளவுக்கு தொழிலாளி வர்க்கம் வளர்ந்திருக்கு. அதனால ஒடுக்கப்பட்டு சுரண்டப்பட்ட தேசங்கள்ல எப்படி இருந்திருக்கு? அப்ப அந்த விடுதலை பெற்ற அந்த தேசங்களினுடைய சோசலிச மாற்றி அமைத்தல் மேற்கு ஐரோப்பா மாதிரி இருக்க முடியுமா? அங்க பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் எப்படி பொருத்தம் இருக்க முடியும்? இதுக்கு விட கண்டது அதுக்கு பிறகு மாவோ செய்திருந்தார். ஏன்னா 2 வருஷத்துல 19ஆம் ஆண்டே ஒரு பெரிய மாநாட்டில் லெனின் ஒடுக்கப்பட்ட தேசங்களும் இணைந்த ஒரு மாநாட்டில் லெனின் முன்வைத்த ஒரு கருத்து, இனி ஒடுக்கப்பட்ட தேசங்கள்
புரட்சியை நடத்தி விடுதலை போராட்டத்தை நடத்தி அவர்கள் சுதந்திரம் பெறுகிற போது அவர்கள் நேரடியாக சோசியலிசத்துக்கு செல்ல முடியும். அங்க முதலாளித்துவம் ஏற்படவில்லை, வளரவில்லை. இருந்தாலும் அவர்கள் நேரடியாக சோசியலிசத்துக்கு செல்ல முடியும். ஏனென்றால் சோவியத் யூனியன் என்கிற அந்த பாட்டாளி வர்க்க அரசு ஒன்று இருக்கிறது. அதான் பிறகு ஹோசிமின் வியட்நாமில பிரயோகித்ததாகவும் இருக்கலாம், மாவோ சேதுங் சீனத்தில் பிரயோகித்தது. மாவோ சேதுங் அதற்கான அரசியல் வடிவமாக சொன்னது. மாவோ சேதுங் என்றால் மேற்கு விடுதலை பெறுகிற சீனம் மேற்கு நாடுகளினுடைய ஜனநாயகத்தையோ சோவியத் யூனியனுடைய சோசியலிசத்தையோ அல்லது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தையோ நடைமுறைப்படுத்த முடியாது. அது மக்கள் ஜனநாயக சர்வாதிகாரத்தை தான் பிரயோகிக்கலாம். என்றால் சோவியத் யூனியன்ல பாட்டாளி வர்க்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கு. அங்கே பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் நடைமுறையில இருக்குது. மேற்கு ஐரோப்பிய நாடுகள் ஜனநாயகம் பற்றி பேசுது. அவர்களுடைய பிடியிலிருந்து விடுதலை பெற நாங்கள் அந்த ஜனநாயகத்தை கையேற்க முடியாது. அல்லது விடுதலை பெற்றிருக்கிற சோவியத் யூனியனுடைய பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தையும் பிரயோகிக்க முடியாது. ஏன்னா இங்க அந்த அளவுக்கு பாட்டாளி வர்க்கம் விருத்தியோட இல்லை, விவசாயிகள்லாம் எங்களுடைய தளமாக இருக்கிறது என்று சொல்லி மாற்று வடிவம் இன்னொன்று, அதான் மக்கள் ஜனநாயக சர்வாதிகாரம் என்று மாவோ சொல்லியிருந்தார். ஆனால் 56ஆம் ஆண்டுகள் வரைக்குள்ள 49 அவ்வாறு விடுதலை பெற்று ஒரு 7 வருடங்கள்ல ஏற்பட்ட மாற்றங்களின் ஊடாக அதுக்கு பிறகு முதலாளி வர்க்கத்துக்கு வழங்கப்பட்ட அந்த உரிமைகள் இனி தேவையில்லை என்று 56ஆம் ஆண்டுகள்ல முழு அளவில் முதலாளித்துவம் இல்லாமல் ஆக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு தொடர்ந்தும் சோசியலிச முழுக்க சோசியலிச நடைமுறை வருகிறது. அது வரைக்கும் புதிய ஜனநாயகம் மாவோவுக்கு கொடுத்த வரைவிலக்கணம் புதிய ஜனநாயகம். அந்த புதிய ஜனநாயக கட்டத்தின் ஊடால முதலாளித்துவம் விருத்தி பெற்று அது இனி தேவையில்லை என்ற நிலையில நீக்கப்பட்டு 56ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ந்து மக்கள் ஜனநாயக சர்வாதிகாரம் என்ற பிரயோகம் இருந்து கொண்டிருக்குது. ஆனால் 66ஆம் ஆண்டுகள்ல 64 சோவியத் யூனியன் திரிவுவாதத்துக்குள்ள போனதினால அது போன்ற முதலாளித்துவ மீட்சி சீனாவிலையும் நடக்கலாம் என்ற ஒரு பயம் காரணமாக 66ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப மத்திய கமிட்டியில மாவோ சேதுங்கனுடைய உரைகள் இன்றைக்கு நூல்களாக வந்திருக்கு. இப்ப 15 நூல்களாக விடியலும் 9 நூல்களாக விடியலும் அலைகளும் போட்டிருக்கு. 5 நூல்கள் அலைகள் போட்டது, 4 நூல்கள் விடியல் போட்டதா இருக்கணும். அது 1 4 மற்றது 5 போட்டு 9 தொகுப்புகளாக வந்திருக்கு. இந்த தொகுப்புகளை நாங்கள் படிச்சுக்கொண்டு போய்க்குள்ள பார்க்கலாம். பிறகு முதல் 56ஆம் ஆண்டுல கூட 66ஆம் ஆண்டு வரைக்கும் கூட மக்கள் ஜனநாயக சர்வாதிகாரம்ன்றதை மாவோ சேதுங் சொல்றாரு. அதுக்கு பிறகான அந்த மாற்றத்தின் இது கூட வரும். மாவோ சொல்றார், நாங்கள் பிரயோகிக்கிற இந்த மக்கள் ஜனநாயக சர்வாதிகாரம் அல்லது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், அதுக்கப்புறம் இந்த அல்லது இல்லாமல் போய் முழுக்க பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரமே பிரயோகிக்கப்பட்டது. அப்ப அதனாலதான் நான் சொன்னது, மாவோவுக்கு இந்த நெருக்கடி ஒன்று இருந்தது. மாவோ பற்றின ஒரு வரையறை ஒன்று இருக்குது. இப்ப சேகவேரா பாட்டாளி வர்க்க நிலைப்பாட்டில இருந்து கொண்டு தேசிய பிரச்சனைகளை பார்த்து ஒருவர். அவரும் தேசிய விடுதலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். தேசிய விடுதலைக்கு ஊடாலதான் சோலியத்தை நோக்கி செல்லணும் என்றதுக்கு ஒரு அதுக்கான அழுத்தங்களை கொடுத்தவர் சேகவேரா. உலகத்தினுடைய பிரதான முரண்பாடு ஒவ்வொரு நாட்டுக்குள்ளையும் இருக்கிற முதலாளி வர்க்கத்துக்கும் பாட்டாளி வர்க்கத்துக்குமானது அல்ல. அப்படித்தான் பிற கம்யூனிஸ்டுகள் எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஏன் தங்களுடைய நாடுகள்ல மாற்றத்தை செய்ய முடியல என்றால் அவர்கள் அந்த வரையறைக்குள்ள போயிருந்துச்சு. எங்களோட நாட்டினுடைய முதலாளி சுதந்திரம் பெற்று நாங்கள் 20 30 40 வருஷம் கடக்கிறா. ஆகவே நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய முதலாளி வர்க்கத்துக்கு எதிரான பாட்டாளி வர்க்கத்தின் முரண்பாடு தான் முதன்மை முரண்பாடு. சேகவேரா அடிச்சு சொன்ன விஷயம் இல்லை. இன்றைக்கும் உலகத்தினுடைய பிரதான முரண்பாடு இன்னும் கொலனித்துவம் முழு முடிவுக்கு வர இல்லை. இப்ப நவ கொலனித்துவம் இயங்கி கொண்டிருக்குது. இந்த நவ கொலனித்துவத்துக்கு கீழே இன்றைய உலகின் முதலாவது பிரதான முரண்பாடு ஏகாதிபத்தியமும் ஒடுக்கப்பட்ட தேசங்களும். அப்ப இந்த ஒடுக்கப்பட்ட தேசங்கள் விடுதலை அடைவதன் ஊடாக சோலியத்தை நோக்கி செல்லுது. பாட்டாளி வர்க்க புரட்சியை அல்ல, ஒடுக்கப்பட்ட தேசங்கள் விடுதலை அடைகிறதுன்றதை அழுத்தி சொன்ன ஒருவர் சேகவேரா. அப்ப
சேவேராவை பற்றின ஒரு அவற்றை வாழ்க்கை வரலாறு எழுதுகிற ஒரு நூலில் தான் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. சேவேரா பாட்டாளி வர்க்க நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு தேசிய பிரச்சனையை அணுகியவர். அதே இதுல மாவோவை பற்றி சொல்லப்பட்ட மாவோ சேதுங் தேசிய கண்ணோட்டத்துக்குள்ள இருந்து கொண்டு பாட்டாளி வர்க்க சிந்தனையை பிரயோகிக்க முயற்சித்தார். பாட்டாளி வர்க்க சிந்தனையை தேசிய நிலப்பாட்டில் தேசியம் அங்க விவசாய வர்க்கத்துக்கு கொடுக்கப்படுற அழுத்தம். மாவோ சேதுங் தொடர்ந்து விவசாய வர்க்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறவராக இருந்தார். பாட்டாளி இப்ப சோவியத் யூனியன்ல நடந்த ஒரு தவறு 53ஆம் ஆண்டில சோவியத் சோசியலிசம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் என்று ஸ்டாலின் தன்னுடைய தவறுகளை திருத்துவதாக கடைசியில் எழுதப்பட்ட ஒரு நூல். அது ஒரு மாநாட்டு அறிக்கை. அதில கூட இருந்த பிரதானமான அந்த திருத்தங்கள் நல்லது, அவர் மாற்றங்களுக்கு வந்த நல்லது. ஆனால் அதில் இருக்கிற அடிப்படையான ஒரு தவறு இன்னமும் தொழிலாளி வர்க்கம் விவசாய வர்க்கத்தை சுரண்டுவதாக சோவியத் அமைப்பு இருந்து கொண்டிருந்தது. விவசாய வர்க்கம் தான் அடிப்படையானது. சீனாவை பொறுத்த வரைக்கும் விவசாய வர்க்கம் சார்ந்துதான் சோசியலிய கட்டியெழுத்தல் இருக்க முடியும். தொழிலாளி வர்க்கம் விவசாய வர்க்கத்தை சுரன்றதாக இருக்க முடியாது என்றதுக்கு அது ஸ்டாலின் அந்த நூலகூடவும் மாவுன்ற விமர்சன நூல் இன்னும் பெருசா இருந்தது. அது உட்கட்சி சுட்டுக்குத்தான் விடப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அது பயிரங்கமாக வழியில இருக்கு. இந்த 9 தொகுப்பு நூல்களுக்குள்ள கூட அது இருக்குது. அப்ப அந்த வகையில மாவோ சேதுங் அந்த தேசிய கண்ணோட்டத்தில் விவசாய வர்க்க நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பாட்டாளி வர்க்க சிந்தனையை கையேற்று பிரயோகிக்க முயற்சித்தார். அதனால் அந்த பலவீனம்தான் பிறகு மாவோ சேதுங் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை பேச வேண்டியது. நாங்கள் இறுக்கமான பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்துக்குள்ள இருக்கிறோம், சோவியத் யூனியன் தெரிவாதத்துக்கு போட்டது, நாங்கள் மிக இறுக்கமாக பாட்டாளி வர்க்க அரசை நடத்துகிறோம் என்று காட்டுறதுக்கும் முயற்சிக்க வேண்டி வந்தது. அந்த தவறை தவறானவர்கள் பிழையான அதிதீவிர இடதுசாரிவாதம் பேசிக்கொண்டு மாவோவை வழிபாட்டுக்குரியவராக வைத்துக்கொண்டு சீனாவை இடதுசாரி தெரிவாதத்தில் மாற்றி அமைக்க முனைந்த சக்திகள் பயன்படுத்தி கொண்டார். மாவோனுடைய இறப்புக்கு பிறகு மாவோவே கடைசி நேரத்தில் இல்லை, கலாச்சார புரட்சி நிறைய தவறுகளை உள்ளாகி இருக்குது, இனி கலாச்சார புரட்சி முடிவுக்கு வந்து விட்டது என்றதை மாவோவே அறிவிக்கிற நிலைமை தான் இருந்தது. அப்ப அந்த வகையில் லெனினிட்டு இருந்திருக்கக்கூடிய அந்த இப்ப உதாரணத்துக்கு என்னட்ட ஒரு இதுக்கு ஒரு தோழர்கிட்ட இப்போ சாதி முறை பற்றி ஆய்வுக்குள்ள கவனத்துக்குள்ள எடுத்து இயங்கியது பெரிய கம்யூனிகாட்சி அதை கவனத்தை எடுக்க இன்றைக்கு வரைக்கும் பாட்டாளி வர்க்க சிந்தனைக்குள்ள நின்று கொண்டு இருக்கு. ஆனால் அந்த பெரியாரை விடவும் சாதி முறை தகர்ப்புக்கான சரியான கருத்தியல், பெரியாருடைய சாதிய முறையை தகர்ப்பதற்கான சரியான கருத்தியல் அல்ல, ஆனா பாரதியினுடையது அதற்கான சரியான கருத்தியல் என்றதை நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அது எப்படி ஒரு பிராமணரா இருக்கிற பாரதியிட்ட பிராமண எதிர்ப்போட வந்த பெரியாருடைய சாதி எதிர்ப்பு கருத்து பலவீனமானதுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? நான் ஒரு விஷயம் தான் சொன்னேன். இப்ப பெரிய பாரதியை பொறுத்த வரைக்கும் அவர் சமூகத்தின் உச்ச நிலையில இருந்த ஒருவர், அந்த பிராமண இதுல இருந்த ஒருவர். ஏகாதிபத்தியத்தால ஒடுக்கப்படுறதால எங்களுடைய விடுதலை தவிர்க்கப்படுது. அப்ப நாங்க விடுதலை பெறுறதுக்கு ஏகாதிபத்திய பிணைப்பை உடைக்கவும், அந்த ஏகாதிபத்திய பிணைப்பை உடைக்கிறதுக்கு சகல சக்திகளும் ஒன்றுபடுத்தப்பட வேணும். இது மாவோ செய்ததுதான், சகல சக்திகளையும் ஒன்றுபடுத்துறது. அந்த சகல சக்திகளையும் ஒன்றுபடுத்துறதுன்றதில் எந்த விடுபாடுக்கும் பாரதிக்கு அவசியம் இல்லை. ஏகாதிபத்திய பிணைப்பைத்தான் உடைக்கிறதே தவிர சென்றடு வீரட்டத்திக்கும் அங்க வளர்ந்த மேன்மை கலைகளை இங்கே கொண்டு வாருங்கள் என்று சொல்ற அளவுக்கு அந்த நாட்டு மக்களோடு ஐக்கியப்படுறதை பற்றி பேசியது. இது மாவட்டம் இருந்தது. நாங்கள் அமெரிக்க மக்களோடு ஐக்கியப்பட விரும்புகிறோம், அமெரிக்க ஏகாதிபத்திய முறையைத்தான் எதிர்க்கிறோம், இதுதான் பாரதியிட்டம் இருந்தது. அப்ப ஆனா பெரியாரை பொறுத்த வரைக்கும் இப்ப பாரதியை பற்றி பாரதிதாசன் தன்னுடைய சீடர்களாக இயங்கின ஒரு வட்டத்துக்கு சொன்ன கருத்தாக அவ்வாறு இயங்கின ஒரு இலங்கை கவிஞர் சொன்ன ஒரு விஷயம், பாரதிதாசன் ஒரு கட்டத்தில் சொன்னாராம், என்ன இருந்தாலும் அந்த ஐயர்கிட்ட இருந்த விசாலமான பார்வை எங்கள்கிட்ட இல்லை. அவர் எப்பவுமே பாரதிய ஐயர் என்று தான் சொல்லுவார்.
ஐயா பார்ப்பனியத்துக்கு எதிராக போறாருன்றது வேற விஷயம். ஆனா அவர் சொன்னது பாரதி பார்ப்பான் அல்ல, பார்ப்பனியத்தை தகர்த்த பெரியாருக்கு சமனான ஒரு ஆளு. பார்ப்பனியத்துக்கு தகர்க்கிறதுக்கான மிக முக்கியமான 2 பேர் என்றால் நான் பாரதியையும் பெரியாரையும் சொல்லுவேன். அந்த 2 பேருக்கு முன்னால நான் சுருட்டு பத்துறது இல்லை. என்ன இருந்தாலும் அந்த ஐயர்கிட்ட இருந்த விசாலமான பார்வை எங்கள்கிட்ட இல்லை. அதான் ஏன் அந்த விசாலமான பார்வை எங்கள்கிட்ட இல்லாமல் போக வேண்டாம். எங்கள்கிட்ட பிராமண வெறுப்பு கொண்டு வருது. அந்த வெறுப்பு அரசியல்ல இருந்து இயங்குகிற போது சகல சக்திகளை ஐக்கியப்படுத்துவது சாத்தியம் இல்லாமல் போகுது. அந்த பார்ப்பன வெறுப்பு என்றது பிறகு கீழ்மட்டத்தில் ஒவ்வொரு அருகில் இருக்கிற சாதிக்கும் எதிரான உணர்வாக இன்றைக்கு வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கு. அப்ப இந்த அம்சம் மாவுக்கும் லெனினுக்கும் இருந்த வித்தியாசம். ஏகாதிபத்தியத்தால் ஒடுக்கப்பட்டிருந்த சீன நிலவரத்தில் அந்த தேசிய விடுதலை பிரதானமான அம்சமாக இருப்பது மாவோக்குரியது. பிறகு அது பிரச்சனைக்குரியதாக வருகிற போது ஆகவே நான் இறுக்கமான பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நடைமுறைப்படுத்த போனார். அதுதான் கலாச்சார புரட்சி காலத்தில் ஏற்பட்ட பெரும் தவறுகள். லெனினை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. அவர் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வர இன்னும் அவர் உயிரோடு இருந்திருந்தால் அவசரமா 28ஆம் ஆண்டில் இல்லாமல் போன மாதிரி இன்னும் இல்லாமல் ஆக்க முடியாதுன்றதுல லெனின் உறுதியா இருந்திருப்பார். தனியா ருசியாவுக்குள்ள புதிய பொருளாதார கொள்கை இல்லை. அந்த ஒடுக்கப்பட்ட தேசங்கள் எவ்வாறு கையாளப்பட வேணும், அவற்றுக்கு ஒடுக்கப்பட்ட தேசங்களுக்கு ஒரு மக்கள் ஜனநாயக சர்வாதிகாரம் தான் அவசியம் என்றதை லெனின் அப்பவே கண்டுபிடிச்சிருப்பார். அதற்கான கோட்பாட்டு உருவாக்கத்துக்கு ஏன்னா மக்கள் ஜனநாயக சர்வாதிகாரம் என்றதை பாட்டாளி வர்க்க சிந்தனையின் நீடிப்பைத்தான் மாவோ பார்த்தார். ஆனால் இல்லை, வரலாறே மாறிவிட்டது, இனி பாட்டாளி வர்க்க புரட்சிக்கு சாத்தியம் இல்லை என்றதை லெனின் விளங்கி கொண்டிருப்பார். பாட்டாளி வர்க்க புரட்சி மேற்கு ஐரோப்பாவில் நடக்கும், விடுதலை அடைகிற தேசங்கள் நேரடியாக சோசியலிசத்துக்கு போகலாம் என்ற ஒரு சமநிலை தான் லெனின் இருந்தது. ஆனால் இன்னும் ஒரு 10 வருஷம் அவர் இருந்திருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அதுக்கு பிறகு முன்னேறிய முதலாளித்துவ நாடுகள்ல இனி புரட்சி சாத்தியம் இல்லை, பாட்டாளி வர்க்கம் நீ புரட்சியை நடத்த முடியாது, ஒடுக்கப்பட்ட தேசங்கள் விடுதலை அடைகிறது நூடாக அந்த தேசங்கள் ஒவ்வொன்றும் தேசங்களிடையே சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான இயக்கம். ஒவ்வொரு தேசங்களும் தேசங்களிடையே சமத்துவத்தை இயக்க வேணுமா இருந்தால் தன்னுடைய நாட்டுக்குள்ள எந்த வர்க்க சக்திகள் ஐக்கியப்பட்டு அதை உருவாக்குவது. அப்ப பாட்டாளி வர்க்க நிலைப்பாடு ஒன்று தேவையே தவிர பாட்டாளி வர்க்க சிந்தனை முறைமே அல்ல. ஏன்னா வர்க்க அது பாலாஜி அழகாக சொன்னார். சீனாவுடைய டிஎன்ஏயிலே இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகள் இந்த நடைமுறை அல்லது சிந்தனை முறை இல்லை. ஏன்னா எங்களுடையது ஆசிய உற்பத்தி முறை, ஐரோப்பாவில் இருந்தது வர்க்க பிளவடைந்த சமூக முறை. துரசவரமா மார்க்ஸ் அந்த வர்க்க பிளவடைந்த சமூகத்தினுடைய பாட்டாளி வர்க்க புரட்சி தான் உலகத்தை மாற்றி அமைக்கும் என்று அது வரலாறு படைத்து கொண்டிருந்த காலத்தில் வாழ்ந்தார். பாட்டாளி வர்க்க புரட்சிகள் நடந்து கொண்டிருந்த சாப்தங்கள்ல இயங்கி கொண்டிருந்தார். ஆகவே அவர் அந்த சமூகத்துக்கு தேவைப்பட்ட அது சரியானது. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பது மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அவசியமானது, சரியானது, அதை அவர் சொன்னார். ஆனால் ஒடுக்கப்பட்ட தேசங்கள் விடுதலைக்கான வரலாற்று கட்டம் தொடங்கிய பிறகு சோவியத் யூனியன் இயங்கிக் கொண்டிருக்கிற போது சோவியத் யூனியன் எந்த நடைமுறைகளை கையாள்வதனூடாக மக்களினுடைய வாழ்நிலைகளை மாற்றி சமத்துவத்தை நோக்கி செல்லுகிறதோ அந்த பொருளாதார சமூக முறைமைகள் சிலவற்றை உள்வாங்கி தன்னுடைய தொழிலாளி வர்க்கத்துக்கு அதை கொடுக்க இல்லை என்றால் அந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் புரட்சி நடக்கும். சமூக மாற்றம் நடந்து உடனே அது சோவியத் போல சோவியத்துக்கு போய் கொண்டிருக்கும். அதை விளங்கி கொண்ட மேற்கு ஐரோப்பிய நாடுகள் மக்கள் நல அரசுகளை உருவாக்கி கொண்டது. இந்த மக்கள் நல அரசுகள் உருவாகி பாட்டாளி வர்க்கத்துக்கும் அது சுவரவிடப்பட்ட ஏகாதிபத்திய சுரண்டலினுடைய வளங்கள் சுவரவிடப்பட்ட காரணத்தினால அதுக்கப்புறம் பாட்டாளி வர்க்கம் புரட்சியை நோக்கி போக முடியாது. இல்லை, அப்ப இன்னும் ஏகாதிபத்தியத்தால வளம்
அபகரிக்கப்படுகின்றதாக இருக்கிற நவ கொடிநித்துவ நடைமுறையினுடைய ஒடுக்கப்பட்ட தேசங்கள், விடுதலை பெற்றிருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட தேசங்கள் தங்களுடைய நாடு இனியும் நீங்கள் எங்களை சுரண்ட முடியாது என்று அதிலிருந்து முழு அளவில் விடுதலை பெற வேணுமாக இருந்தால் அதனூடாக எல்லா தேசங்களும் சமனானவை. அதான் இன்றைக்கு சீனா நடைமுறைப்படுத்தி கொண்டது. அந்த ஒடுக்கப்பட்டு விடுதலை அடைந்த அந்த நாடுகளினுடைய பொருளாதாரம் வெற்றி வின் வின் தியரி என்ற சீனா பிரயோகிக்கிறது என்பது அந்த தேசங்கள் சுய சார்பில தாங்கி இருந்து வளர்ச்சி பெறுவதன் ஊடாக ஆதிபத்திய பிடிப்பிலிருந்து முழு அளவில் விடுதலை பெறுவது. ஒருவேளை இன்றைக்கு இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றி என்பது அந்த மக்கள் கிளர்ந்து எழுந்து இந்த ஜனநாயக பிரயோகத்தை பயன்படுத்தி எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம், ஏற்பட்ட ஒரு மாற்றம். இதுக்கு ஊடால இதான் சுயநிர்ணய உரிமையை நாங்கள் பொது இதுக்குள்ள பார்க்கிறது. இன்றைக்கு மிக அவசியமானது அந்த சுய நிர்ணய உரிமை. ஒவ்வொரு தேசங்களும் தங்களுடைய சுய நிர்ணய உரிமையை எவ்வாறு பிரிவைக்கப் போகின்றன, தாங்கள் தேசங்கள் சமனாக இருக்கின்ற ஏகாதிபத்திய தகர்ப்புக்குரிய ஒரு அரசியல் நிலைக்கு செல்வதானால் அதன் ஊடாக சமத்துவத்தை நோக்கி செல்கின்ற முதல் தேசங்களுக்கு இடையில சமத்துவம், பின்னர் தன்னுடைய தேசத்துக்குள்ளேயே சமத்துவம். ஏன்னா தன்னுடைய தேசத்துக்குள்ளேயே சமத்துவத்தை நோக்கி செல்கிற அரசியல் இருந்தால்தான் தேசங்களுக்கு இடையில சமத்துவத்தை வளர்க்க முடியும். அப்ப அதான் இன்றைய அரசியல் நிலை மாற்றம். அப்ப அக்டோபர் புரட்சி அந்த வகையில் தோற்றுவிடவில்லை, புதிய வடிவத்துக்கு மாறி இருக்கிறது. லெனினிசம் துரசவசனமாக இன்னும் ஒரு 10 வருஷம் லெனின் வாழ முடியாமல் போனதால முழுமை பெறாத விஷயத்தினுடைய சில அம்சங்களை மாவோசிங் சிந்தனை வழங்கி இருக்கிறது. அதுவும் முழுமைப்பட முடியாமல் போன ஒரு காரணம் இந்த ஆசிய உற்பத்தி முறைக்கான இந்த சமூக முறையின் இயங்கியல் என்ன. இப்ப சீனா அந்த வித்தியாசமான டிஎன்ஏ கொண்டிருந்தது என்றால் அதுதான் இந்தியாவுக்கு உரியது. இந்த வித்தியாசமான டிஎன்ஏக்கு உரிய இந்த சமூக முறைக்கு ஆசிய உற்பத்தி முறைக்கான வரலாற்று இயங்குமுறை என்ன என்பதற்கு சீனா வரலாற்று உதாரணத்தோட இல்லை, முந்தைய வரலாற்று உதாரணங்களோட இல்லை. இந்தியாவுக்குள்ள வேற எந்த ஒரு சமூகமும் இல்லை, தமிழகம் மட்டுமே அதை பெற்றிருந்தது. அதான் திணை. கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில நகர் பண்பாட்டு உருவாக்கத்தோட குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதத்தை விடவும் ஆளுமை பெற்ற திணைகளாக இருந்தன. ஆனால் பிறகு கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுக்கு வரைக்குள்ள மருத திணையினுடைய நெல் உற்பத்தி விரிவாக்கம் அடைந்து அந்த நெல் உற்பத்தியினூடால ஒரு பெரிய படை நடாத்தி மற்ற திணைகளை ஆக்கிரமிக்க முடியும் என்ற போதுதான் திணை மேலாதிக்கம் என்றது ஏற்பட்டது. அதுக்கு பிறகு உள்ள வரலாறு திணை மேலாதிக்க அரசியலை நடத்திய வரலாறு. அப்ப இந்த திணை மேலாதிக்கத்தை தகர்ப்பது எப்படி? அதுக்கு அந்த கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர், கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில இருந்து 300 வருடங்கள் பண்பாட்டு விருத்தி, தத்துவம், அரசியல் சிந்தனை முறை என்பதுதான் திருக்குறள்ல வெளிப்பட்டது. இவற்றை கொண்டிருந்த அந்த தமிழகத்தினுடைய அனுபவம், திணைகளிடையே சமத்துவம் இருந்தது. இந்த இடைக்காலம், இப்ப நடக்க போற இடைக்காலம் தேசங்களிடையே சமத்துவத்தை ஏற்படுத்துவது என்பது அந்த 300 வருஷங்கள் திணைகளுக்கிடையே சமத்துவம் இருந்தது போன்ற ஒரு வாழ்நிலை. அப்ப இந்த மேலாதிக்க அரசியல், மேலாதிக்க திணை ஏற்படுத்தும் அரசியல் என்பதுதான் இன்றைக்கு ஏகாதிபத்தியம் உலகை ஆட்டி படைச்சு கொண்டு யுத்த வெறி பிடித்து இஸ்ரேலிலையும் உக்ரைனிலையும் இயங்கி கொண்டிருக்கிற ஒன்று. அது வெற்றி பெறுமாக இருந்தால் இந்த நேட்டோ தோழர் பாலாஜி சொன்னது போல கிழக்கு நோக்கி நகரும். ஆனால் வெற்றி பெறாது. உலக மக்கள் வெற்றி பெறுவார்கள். அது முறியடிக்கப்படும், ஏகாதிபத்தியம் முறியடிக்கப்படும். அதை நோக்கிய அரசியலுக்கு மாற்றம் நடந்து கொண்டிருக்கு. இன்னும் ஓரிரு வருடங்களுக்குள்ள அந்த மாற்றம் பட்டவர்த்தனமாக வெளிப்படும். எப்படி தோழர் பாலாஜி சொன்னது போல இந்த மாற்றங்கள் ஓரளவுக்கு பார்க்கப்படுகின்றன என்றது போல. ஆனால் இன்றைக்கும் அதனுடைய அடிப்படை என்ன? அது இந்த மேலாதிக்க திணை அரசியலினுடைய நீடிப்பு தான் ஏகாதிபத்தியமாக என்று வெளிப்பாட்டு இருக்கு. ஒரு பெரிய ஒரு திணை தான் ஏகாதிபத்திய திணை. அதுக்கு எதிரான ஒடுக்கப்பட்ட தேசங்கள் என்றது ஏனைய திணைகள், ஒடுக்கப்பட்ட திணைகள்.
அப்ப இந்த அரசியல் இயங்கு முறை என்றது தமிழகம் மட்டும்தான் அதுக்கு பிறகு 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆளுமையோட தமிழகம் உலகத்தின் முதல் நிலை நாடாக இருந்த காலங்கள். கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டுன்றது அன்றைய உலகத்தினுடைய தொழில்நுட்ப விஞ்ஞான விருத்தியினுடைய மையமாக அன்றைய தமிழகம் இருந்தது. அதனுடைய சிந்தன முறையாக ஆசீவகம் என்றது வந்தது. பிறகு மேலாதிக்கத்துக்குரிய வணிக மேலாதிக்கத்துக்குரியதா பௌத்தமும் சமணமும் வந்த போது அந்த ஆசீவகம் தவிர்க்க முடியாமல், ஏன்னா அந்த சமத்துவ சிந்தனையோட தொடர்ந்து இருக்கையில தமிழக பௌத்தம் தமிழக சமணம் பொதுவான சமண பௌத்தத்தை விட வித்தியாசமானது, பல வளங்களை விருத்தியை ஏற்படுத்திய அதனுடைய ஒரு வெளிப்பாடு சிலப்பதிகாரம் மணிமேகலை. அப்ப இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலையில வெளிப்படக்கூடிய சமண பௌத்த சிந்தன விரிவாக்கம் என்றது அதற்குள்ளே போன ஆசீவகத்தினுடைய தாக்கம். அப்புறம் சைவத்துக்குள்ளே அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. சைவ சித்தாந்தத்துக்குள்ளே அது இருக்குது. முதலாவது இதா சொல்லப்படுறது திருமூலர். திருமூலருடைய ஆசீவக தாக்கம் தான் கூட இருந்தது. திருக்குறள் முழுக்க முழுக்க ஆசீவ சிந்தனை. திருமூலர் தான் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய பல சமத்துவ விஷயங்களையும் பேசுவார். அவர் தான் பதியை பற்றியும் முதல் பேசினார். அந்த திருமூலருடைய அந்த சிந்தனை முறை அப்புறம் மேலாதிக்க நிலப்பிடுத்தோம் மேலாதிக்கத்துக்கு வந்த பிறகு அந்த பதி கோட்பாடு சைவ சித்தாந்தமாக விரிவடைஞ்சுன்றது மாற்றத்தை பரிணாமி. அது இன்னொரு பரிணாமி. அப்போ மூலம் முதலாவது சித்தர் என்று சொல்லப்படுகிறார் திருமூலரிடம் இருந்து வந்தது. ஆகவே ஆசீர்வாதத்தினுடைய தாக்கம் சைவ சித்தாந்தத்துக்குள்ளேயும் இருக்கு. எல்லாம் எப்பவோ முடிந்தது. அது யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு சித்தர் சொன்னது, ஜோகர் சுவாமி. இந்த எல்லாம் எப்பவோ முடிந்தது. அதாவது அது அதுக்குரிய இயங்கியல் முறையில தான் இயங்கும். நீ தலைகளை நின்றாலும் அதை மாற்ற முடியாது. அந்த இயங்கியல் முறையை விளங்கிக்கொள். ஏண்டா அது எப்பவோ முடியாம இயங்கி கொண்டிருக்கு. இது ஆசீர்வாதத்தில் சொல்லப்பட்ட இயங்கியல். அப்ப அந்த வகையில் தமிழகம் ஏற்படுத்திய இந்த தாக்கம் துரசவசமாக பாலாஜி ஆங்கிலத்தினூடாக தான் இதை எல்லாத்தையும் படிச்சு கொண்டிருக்கிறதால இந்த வீச்சான பக்கம் அந்த தோழர்களுக்கு போகமாக இருந்தால், ஆங்கிலம் எழுதி கொண்டிருக்கிற அந்த தோழர்களுக்கு போகமாக இருந்தால் தாங்கள் எங்க இடறி கொண்டிருக்கிறோம் என்ற விஷயத்துக்கு விடை பெறுவார்கள். இல்லாத பட்சத்தில்தான் ஸ்டாலின் என்ற ஒரு தனி மனிதனுடைய தவறினால்தான் ஐயோ இவ்வளவு நாசங்களும் வந்துவிட்டு என்று சொல்லி கொண்டிருக்கிற புலம்பெல்லாம் நடக்கும். வரலாறுன்றது ஸ்டாலின் செய்தது மிகப்பெரிய சாதனை. ஒரு பாட்டாளி வர்க்க அரசை இயக்கி வெற்றி பெற்ற ஒரு பெரிய ஒரு தலைவர் ஸ்டாலின். அவரை முழு அளவில் மாற்றி கொண்டு 70% அவர் மிக மகத்தான சாதனைகள் புரிந்த ஒரு தோழர் என்ற ஒரு இதை மாவு செய்து கொடுப்பார். தவறுகள் இருந்தால் அது 30% தவறு, அதை திருத்திக் கொள்வோம். ஆனால் அடிப்படையான தவறு ஸ்டாலினுடைய சாதனைக்கு அத்திவாரமாக இருந்த லெனின் விட்டு போன ஒரு தவறு. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் விசுவாசமாக லெனினிஸ்டாக ஒரு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நடைமுறைப்படுத்தியவர் தான் ஸ்டாலின். அந்த வகையில இந்த மாற்றத்தை ஓரளவுக்கு கவனத்தில் எடுக்கிற அந்த ஆங்கிலம் தெரிந்த தோழர்கள் இந்த தமிழக அனுபவத்தை, இந்த டிஎன்ஏ வித்தியாசமான டிஎன்ஏக்குரிய அடிப்படை அரசியலை வெளிப்படுத்திய தமிழக அனுபவத்தையும் உள்வாங்குவார்களாக இருந்தால் மார்க்சியம் உலகத்துக்கு மீண்டும் தலைமை தாங்கும். நன்றி, வணக்கம். தோழர் இரண்டு தோழர்களுமே ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் அனுபவம் மிக்கவர்கள், இணைந்து பயணப்பட்டவர்கள். இன்று நவம்பர் இந்த புரட்சி, ரஷ்ய புரட்சியினுடைய அனுபவங்களை நாம் இன்றைய நம்முடைய போராட்டத்துக்கு வலிமை சேர்க்கும் வகையில நாம் எப்படி அதை பார்க்க வேண்டும் என்ற வகையில அருமையா முன்வைத்திருக்கிறாங்க. தோழர்களே, நம்ம பொதுவா 1 மணி நேரம் தான் கூட்டம் நடத்துவோம். ஆனா பெரிய இடைவெளிக்கு பிறகு இந்த கூட்டம் நடக்குது. 1 மணி நேரம் கடந்து விட்டது. நீங்க யாராவது கேள்விகளா ஏதாவது கேட்கிறதா இருந்தா 2 தோழர்கிட்டையும் கேட்கலாம். அதே நேரத்துல நான் பொதுவா ஆக்சுவலி இளம் தோழர்களுக்கு அவங்களுடைய கனமான கருத்துக்கள் ரொம்ப என்ன சொல்றது, அதாவது வைரத்தை போல ஒரு
கடுகை துளைத்து எழுகடலை புகுத்தின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு வரியா இருந்தா கூட அது ஒரு 50 ஆண்டு அனுபவத்து செழுமையை கொண்டிருக்குது. அதை தெரிவிப்பு முறைகள்ல ரெண்டு தோழர்களுக்குமே இது இருக்கு. இப்ப நான் வந்து ஆஹ், ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள்ல இவர்களோட பழகிய வகையிலும் நான் வாசித்த வகையிலும் எனக்கு என்ன படுதுங்கிறத கொஞ்சம் பொதுவா இந்த நவம்பர் புரட்சியை பத்தி சொல்லிடுறேன். தோழர்களே, இன்னைக்கு காலையில ஒருத்தர் லெனினுடைய கல்வி சிந்தனைகள் புக்கும் போல்ஷிவிக்க வரலாறும் வேணும், நான் அதை அப்படியே வேத புத்தகம் மாதிரி வச்சிருக்கேன்னு சிவகங்கை மாவட்டத்துல இருந்து எனக்கிட்ட 1 மணி நேரம் பேசினார். அவர் பேசினார். அவரு ஆங்கிலம் தெரியாதவர். ஆனா முழுக்க உள்வாங்கி ஒரு விவசாயி, 45 வயசு இருக்கும், அப்படியே சிலாகிச்சு பேசினாரு. இப்ப நான் என்ன சொன்னேன், போல்ஷிவிக் வரலாறுல நீங்க ஒரு வரி உங்களுக்கு அதை வாசிச்சதுல ஒரு பாயிண்ட் சொல்லுங்கன்னா அவரு எப்படி கட்சி நடத்தணும் அப்படின்னு பலதும் சொன்னாரு. அப்ப நான் என் கருத்தா நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, காலையில தோழர், அந்த கட்சி சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இப்ப இல்ல. அது தன்னுடைய வரலாறு அதை எழுதும் போது அந்த கட்சி வந்து மத்திய கமிட்டி தான் எழுது, தலைமை முடிவு பண்ணி எழுதி அவங்க அதை ஆதாரபூர்வமா முன்வைக்கும் போது அவங்க தன்னை உணர்ந்து ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு முன்னாடி இருந்த முதலாளி வர்க்கம் எங்க அளவுக்கு தத்துவத்துல பலமா இல்ல, ஆனா நாங்க தத்துவத்துல பலமா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு முன்னாடி அதை படிக்கும் போதே எனக்கு நச்சுன்னு அது வந்து கேட்சி ஆச்சு. அதை நான் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த இந்த ஒரு பாயிண்ட், அதாவது நாங்க எப்படி புரட்சி பண்ணோம், ஏன் புரட்சி பண்ணோம்னு அந்த கட்சியை அதிகாரபூர்வமா எழுதின போல்ஷிவிக் கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறுல நான் தமிழ்ல கொண்டு வந்துக்கிறோம். இப்ப திரும்பவும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோ ஆர்வமா ஒரு தோழர் போன் பண்ணாருன்னு வேலை வரிசையில அந்த புத்தகத்தை நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். எனவே அந்த புத்தகத்துல தன்னை பற்றி நாங்க வந்திருக்கிற அந்த வரியை நான் அவருக்கு பேசும்போது எதோட ஒப்பிட்டேன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையில 1848ல 28 வயசு இளைஞரா எங்கெல்ஸும் 30 வயசு இளைஞரா மார்க்ஸ் இருந்த அப்பதான் எழுதுனாங்க. அதுல ஒரு வேற பதிப்புகள் அந்த புத்தகம் வரும்போது அவங்க பதிப்புரை எழுதிக்கிட்டே வந்தாங்க. கடைசியா கார்ல் மார்க்ஸ் சாகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1881ல அவங்க ஒரு கடைசியா ஒரு பதிப்புரை எழுதுறாங்க. அதுக்கப்புறம் எங்கெல்ஸ் எழுதுறாரு, ஐயோ நான் தனியா கையெழுத்து போடணும் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமா எழுதுறாரு. அந்த 2 பேரும் சேர்ந்து எழுதின பதிப்புரையில அவங்க ரஷ்யாவை பத்தி எழுதுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ரஷ்யா நாங்க 1848ல இதை எழுதும் போது அது ஒரு நாடா, அதை வந்து நம்ம ஒரு கணக்குல எடுக்கணும், தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்று 1881ல் புரட்சியின் கைதியாக ஜார் மன்னர் இருக்கிறார். இது வந்து அவங்க பயன்படுத்திருக்கிற வார்த்தை. அது அது என்னன்னா, 1867ல மூலதனம் ஜெர்மன் மொழியில முதல் பதிப்பு வந்த உடனே 5 வருஷத்துல உடனே ரஷ்யன்ல டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. 1872ல 1872ல அதாவது 1970ல தான் இவர் பிறக்கிறாரு. யாரு, லெனின் வந்து 1870ல பிறக்கிறாரு. லெனின் 2 வயசு பையனா இருக்கும் போதே மூலதனம் வந்துருது. அவர் டீனேஜுக்கு வரும்போது அவங்க அண்ணன் வந்து அதை கொடுத்துறாரு. அப்போ இந்த அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உழைக்கும் மக்கள்கிட்ட ஒரு அறிவு வேட்கை தொடர்ச்சியா. லெனினுக்கு முன்னாடி இருந்த முன்னோடியான பிளக்கானோவ் வந்து எங்கெல்ஸுடைய நண்பராகவே இருக்காரு. இப்போ அந்த வகையில 5 வருஷத்துல ஆங்கிலத்துக்கு போகாமலே ஜெர்மன் மொழியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டா ரஷ்யனுக்கு போயிடுது. அது தொடர்ந்து வாசிக்கப்படுது. லெனின் வளர்ந்து பல்கலைக்கழக மாணவரா வரும்போது அவர் வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட விஷயங்களை அவர் டீனேஜ்லயே மூலதனத்தை படிச்சிடுறாரு. முதலாளித்துவத்தினுடைய இயங்கும் இயல்புகள், அதனுடைய முரண்பாடுகள், அது லாபத்தை சுரண்டுறதுக்காக எப்படி ஒரு சரக்கை உருவாக்குறதுக்காக எப்படி ரத்தம் குடிக்குது, இது எல்லாத்தையும் மார்க்சினுடைய சிந்தனைகளை கைவர பெற்றாரு. 2வது வாத்தியாருடைய பிள்ளை லெனின். அவரு வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப பெரிய இன்டெலக்சுவல். ஒவ்வொரு சாப்பாட்டு மேஜையில அவங்க குழந்தைங்களை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மொழி சொல்லி கொடுக்குறவங்க. ஜெர்மன் சொல்லி கொடுத்துருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வந்து ஜெர்மன் மொழியில இருந்து ரஷ்யனுக்கு
மொழியாக்கம் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு லெனின். அப்படி ஒரு தகவல் கிடக்கு. ஆனா அது முழுமை அடையல. எனவே ரஷ்யாவில் முதலாளித்துவத்தின் தோற்றம் அப்படின்னு லெனினுடைய முதல் புத்தகம் 29 வயசுல 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை படிச்சு அந்த மூலதனத்தை படிச்ச அனுபவத்தோட ரஷ்ய சமூகத்தை முழுக்க ஒரு எக்ஸ்ரே பண்ணி ஸ்கேன் பண்ணி உள்ளங்கையில வச்சுக்கிற மாதிரி அந்த புத்தகம் வெளியானது என்பது உழைக்கும் மக்கள்கிட்ட அது விவாதிக்கப்பட்டதுங்கிறது தனக்கு முன்னாடி இருக்கிற சமூகத்தை புரிஞ்சுக்கிற ஒரு ஒரு அறிவு சார்ந்த சமூகமா உழைக்கும் மக்களை ஒரு கணிசமான பகுதியை ஒப்பீட்டு அளவுல முதலாளிகள்கிட்ட இல்லாத ஒரு பகுதியை உழைக்கும் மக்கள் பக்கத்துல உருவாக்குது. இது இதனுடைய மிகப்பெரிய தாக்கத்தை தான் இங்க ஆக்சுவலி வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அகில உலக தலைவர் கோல்வால்கர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா இந்தியாவுடைய சுதந்திரம் வந்து லெனினுடைய தந்திரமா மாறிடக்கூடாது. அதாவது ஆர்எஸ்எஸ் காரர்கள் பயந்ததே லெனினை பார்த்து எப்படி வந்து ஒரு சமூகத்துல கொந்தளிப்பான ஒரு சூழலை ரஷ்ய புரட்சியா மாத்திட்டாருன்னு அவங்க பார்வையில அவங்க பாக்குறாங்க. இந்த வகையில இப்ப நாங்க காலையில இந்த விஷயங்களை பேசும்போது நாங்கள் புரிந்து கொள்கிற எங்களுடைய புத்தகங்கள் மூலமாக நாங்கள் அடுத்த தலைமுறையினர் புரிந்து கொள்கிற விஷயங்கள் வந்து ரஷ்ய புரட்சியின்பால் இந்த விவரங்கள் எல்லாம் இதையும் தாண்டிய ரொம்ப ஆழமான விஷயங்களை வந்து தோழர் இது பேசினார். ஆக்சுவலி இப்ப நான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை பத்தி சொன்னேன். அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில வந்து மார்க்சியலின்னு என்ன சொல்றாங்கன்னா குழந்தை முதலாளித்துவம் வந்து குழந்தை பருவத்துல இருக்கு ரஷ்யாவில். தொழிலாளிகள் கொஞ்சம் அறிவுசார் சமூகமா ரொம்ப துடிப்பா இயங்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்கன்னா ரஷ்யாவில் பாதி நிலம் பொது உடைமையா இருக்கு. பொது உடைமையா இருக்கிறதுனால ஒருவேளை இவங்க சோசியலிசத்துக்கு வேகமா போயிடுவாங்களோ ஷார்ட்கட்ல அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில அவங்க எழுதியிருக்காங்க. இப்ப இந்த இந்த எழுத்துக்கள் எல்லாம் இந்த வாசிப்புகள் எல்லாம் அவங்களுடைய சமூக போராட்டங்கள்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கணும் அப்படின்னு தான் நான் உறுதியா நம்புறேன். அந்த வகையில அவரு ரஷ்ய புரட்சியில 71 நாள் கடந்து 72வது நாள் வந்து லெனின் வந்து டான்ஸ் ஆடினார்னு சொல்லுவாங்க. பாரிஸ் கம்யூனோட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த வகையில மிகப்பெரிய சாதனை பண்ண தோழர்கள் வந்து தனக்கு முன்னாடி இருந்த அனுபவங்களை வாங்கி தான் செயல்பட்டாங்க. அந்த அனுபவங்கள்ல எது வந்து தவறாய் போயிடுச்சு, எது எந்த அளவுக்கு தவறுங்கிறத அவருக்கே உரிய பாணியில ரவீந்திரன் தோழர் ரொம்ப ஆழமா பல விஷயங்களை நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாங்க. இது இது வந்து தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு விவாதம். என்னுடைய ஒரு சின்ன பிரதிபலிப்பை தான் ஒரு சில நிமிடங்கள்ல நான் இங்க சொன்னேன். தோழர்கள் அவங்க பேசின விஷயங்கள்ல இருந்தோ அல்லது உங்களுடைய அப்சர்வேஷன்ல இருந்தோ ஏதேனும் கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். தோழர் சாந்தி தோழர் இருக்காங்களா? போயிட்டாங்களா? இருக்கிறாங்க. சாந்தி சாந்தி இருக்காங்க. தோழர் சாந்தி, நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா? இல்லைங்க சார், நான் இன்னைக்கு பேச விரும்பல. ரைட். விவேக், நீங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? விவேக் ரைட்டு. தாமு, தோழர் தாமு. ரைட். தோழர் பாலாஜி தோழர் எல்லாம் குரல் மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க போல தெரியுது. ஒன்றும் ஆமா, கேலண்டர் வித்தியாசம், அந்த அக்டோபர் நவம்பர் வித்தியாசம் வந்து ஏற்கனவே ஜூலியன் கேலண்டர்னு ஒரு முறை இருந்தது. அப்புறமா ஜார்ஜியன் கேலண்டர் முறைக்கு வந்தது. அதுல இந்த 13-20 நாள் வித்தியாசம் வருது. இப்ப அதுதான் அக்டோபர்ல நடந்த போது ஜார்ஜியன் கேலண்டர் பிரகாரம் நவம்பர் 7ன்னு மாறிச்சு. உலகம் முழுசும் சோலார் மாதிரி. இப்ப தமிழ் வருடங்கள் பொறுத்த வரைக்கும் லூனார், சந்திரனை அடிப்படையாக கொண்ட சோலார் தான் வந்து அப்சல்யூட்லி கரெக்டா 365 பிளஸ் இது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் இயர்.
சயின்டிஃபிக்காக வந்த ஒரு கேலண்டர். அது அப்படி அதனால தான் டேட் சேஞ்சுக்கான காரணம். அக்டோபர் புரட்சி, நவம்பர் ஆமா. புரட்சி. பாலாஜி தாமு ஏதோ பேசுறாரு. கேக்குறேன். ஏதாவது ஆ. கொஸ்டின் போடுறாரு. தாமு ஆ. ஏதாவது கொஸ்டின் போடுறீங்களா? கேக்குறேன் brother. ஒண்ணு கொஞ்சம் வீடியோ பண்ணிக்கங்க. வீடியோ வீடியோங்களா? ஏன் என்ன வாங்க வீடியோல வாங்க. ஓகே brother. தாமு தோழர் சொல்லுங்க வணக்கம். தோழர். நல்ல தோழர் பாலாஜி தோழருடைய அறிமுக உரையும் ரவீந்திரன் தோழருடைய கருத்துரையை முழுமையா கேட்டேன். நிறைய தகவல்கள் ரஷ்ய புரட்சி சம்பந்தமாக விமர்சன பூர்வமாகவும் நிறைய தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு. இதுல ஒண்ணு என்னன்னா, நீதிராஜன் தோழர் சொல்லும்போது குறிப்பிட்ட தகவலோட சேர்த்து 1872 இருந்து 1881 வரைக்கும் ரஷ்யாவுல கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை குறித்து பல பதிப்புகள் போடப்பட்டது. எதிர்பார்க்கவே இல்லை. மார்க்ஸும் சரி ஏங்கல்ஸும் சரி எதிர்பார்த்தாங்க. அதிகமான பதிப்புகள் என்பது ஜெர்மனில தான் போடப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ரஷ்யாவில தான் அதிகமான பதிப்புகள் என்பது வந்தது. அதுக்காகவே அவர் ஜெர்மன் மொழியும் கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு மார்க்ஸ். ரஷ்யன் மொழியை கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. லெனின் சம்பந்தமா தோழர் ரவீந்திரன் தோழர் பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிட்டாரு. லெனின் இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் கூடுதலாக வாழ்ந்திருந்தால் முதலாளித்துவ நாடுகளில், வளர்ச்சி பெற்ற முதலாளித்துவ நாடுகளில் பாட்டாளி வர்க்கத்தின் தலைமையில் புரட்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்கிற ஒரு தீர்மானத்திற்கு லெனின் சென்றிருப்பார் என்கிற ஒரு கருத்தை சொல்வதாக தோழர் சொல்லியிருந்தார். அது எப்படி, எந்த அடிப்படையில தோழர் நீங்க அந்த வாதத்தை முன்வைக்கிறீங்க? அதான் தோழர் கேள்வி. தோழரை அன்மியூட் பண்ணிக்கங்க. தோழரை அன்மியூட் பண்ணல. ரவீந்திரன் தோழரை அன்மியூட் பண்ணுங்க. ஒரு திரும்பி பேசுங்க. 2 வரி போயிடுச்சு. ஆமாம். இல்ல என்னென்றால் 2 விஷயம் அதுல இருக்கு. ஒன்று வந்து நான் முதலே சொன்னேன், சோவியத் யூனியன் இயங்கி கொண்டிருக்குது. முதல் சோவியத் யூனியனை அழிக்க முடியும் என்று அந்த ஏகாதிபத்திய நாடுகள் அப்படியே சுத்தி வளைச்சு எல்லாம் தொடர்ந்து முயற்சிக்கிறாங்க. அது முடியாமல் போகுது. லெனின் காலத்திலே அது முடியாமல் போகுது. அவருடைய இறப்போட வருகுது. அது முடியாமல் போனதுக்கு பிறகும் அதுக்கப்புறம் 28ஆம் ஆண்டிலிருந்து 1928ஆம் ஆண்டு இனி புதிய பொருளாதார கொள்கை தேவையில்லை, அந்த அளவுக்கு பாட்டாளி வர்க்க அரசு முறையை இனி இயங்க முடியும், அந்த அளவுக்கு மாற்றம் வெற்றி பெற்று விட்டுன்ற அந்த காலம் இருக்குது தானே. அப்ப அதுல இருந்து இன்னும் ஒரு 7 வருஷங்கள் லெனின் இருந்திருந்தால் ஒன்று தெரிஞ்சிருக்கும். இந்த ஏன்னா அந்த நேரத்தில் உலக நாடுகள் முழுக்க முதலாளித்துவம் 30ஆம் ஆண்டுகளின் அந்த பொருளாதார நெருக்கடி வருது. அது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி. இப்ப அண்மையில வந்த ஒரு பொருளாதார நெருக்கடி போல முதலாளித்துவம் இல்லாமல் போகும் என்ற அளவுக்கு வந்த ஒரு, அப்ப அதுல இருந்து மீள வேணுமா இருந்தா தாங்க என்ன செய்யறது? ஒரு பக்கம் சோவியத் யூனியன் இதுல எந்த நெருக்கடியும் இல்லாம வளர்ந்து கொண்டு, இப்ப அண்மையில வந்த உலக பொருளாதார நெருக்கடி எல்லாம் சீனா எந்த அதிர்ச்சிக்கும் உள்ளாது. அது தொடர்ந்து பொருளாதாரத்தை முன்னேறி கொண்டு போகுது. ஆனா ஐரோப்பிய நாடுகள் மேல தேசம் ஏகாதிபத்திய திணை பின்னடையுது, பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடையுது. அந்த வீழ்ச்சியால தான் இந்த யுக்ரைன் யுத்தமும் இஸ்ரேல் யுத்தத்தையும் செய்யறதுனால அவர்கள் மீள முடியுமான்னு பார்த்து இன்னும் தங்களோட கால்கள்ல அந்த தூக்கின பாறாங்கல்ல போடுற நிலைக்கு போய் கொண்டிருக்கணும். அப்ப இந்த நிலைமை, அதாவது சோசியலிச முறைக்கு கீழே வந்த சோவியத் யூனியன் பொருளாதார அச்சுறுத்தல் எதுவும் இல்லாமல் வேகமா முன்னேறி கொண்டிருக்குது. ஆனா இந்த 30ஆம் ஆண்டுகளுக்குரிய பொருளாதார நெருக்கடியில மேல ஏகாதிபத்திய நாடுகள் திணறிக் கொண்டிருக்குது. அப்ப அந்த நேரத்தை தவிர்க்க முடியாமல் அவர்கள் மக்கள் நல அரசு முறைக்கு வருகிறார்கள். அதாவது சுதந்திரமான தாராளவாத அரசியல். இந்த தாராளவாத அரசியல் என்றது முதலாளி சுரண்டுவன், நீ உழைக்க வேண்டியது, அதுக்குள்ள என்னுடைய வாழ்க்கை நீ பார்த்து கொள்ள வேண்டியது, இதுல அரசு தலையிடாது, முதலாளிகளுடைய அந்த சுரண்டலில அரசு தலையிடாது என்றது தாராளவாத கொள்கையாக இருந்தது. ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடியால புரட்சி வெடிக்கலாம் என்ற நிலைமைகள் வந்த அச்சுறுத்தல் ஏற்பட்ட அந்த சூழல்ல சோவியத் யூனியன் மக்களுக்கான வளங்களை வழங்குகின்ற
ஒரு அரசாக இருந்தபோது அங்க மூலதன அபகரிப்புன்றது முதலாளிகள் செய்தது போல இல்லை. இங்க ஒரு மக்கள் நல அரசு, மக்களுக்கான அரசு ஒன்று இயங்கி கொண்டிருக்குது. ஆகவே அது மக்களுக்கான வாழ்வு உரிமைகளை வழங்கி கொண்டிருக்குது. அப்ப அந்த மக்களுக்கான வாழ்வுரிமை சிலவற்றை முதலாளித்துவத்துக்குள்ளேயே தாங்கள் வழங்காவிட்டால் தங்களுடைய நாடுகளில் புரட்சி வெடிக்கும், மாற்றம் நடக்கும் என்றதை அவர்கள் கண்டுகொள்றாங்க. அப்ப ஏறத்தாழ 34, 35ஆம் ஆண்டுக்கு வரைக்குள்ள அந்த நிலைமை மக்கள் நல அரசுகளை ஏற்படுத்த வேண்டிய நிலைமை இவைக்கு உருவாது, மாற்றம் உருவாது. ஆகவே இனி பாட்டாளி வர்க்கம் புரட்சி செய்ய முடியாது என்கிற ஒரு நிலை வருகிறது. அதான் அடிப்படையானது. வேற பல காரணங்களும் இருக்கும். நான் நினைக்கிறேன் இது போதுமா இருக்கும், அல்லது வேற தேவைப்பட்ட விவாதி கலந்துரையாடுவோம். தோழர் தாமு தோழர், ஓகே ஓகே தோழர், நீங்க ஒரு அடிப்படை கேள்வி கேட்டீங்க. நம்ம அதை மட்டுமே 1 மணி நேரம் பேசலாம், சரியா? அது தனியா போடுறேன் நான். உங்களுக்கும் நீங்களும் பேசுங்க, கண்டிப்பா நம்ம விவாதிச்சு தான் முன்னேறணும். தோழர் குருசாமி மயில்வாணன் தோழர் வேண்டுகோள்னு போட்டிருக்கீங்க. நீங்க பேச கேள்வி ஏதாவது இருக்கா? இருக்கு தோழர். வீடியோ 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 கொடுக்குறீங்களா? வீடியோ கொடுத்தா எனக்கு சிக்னல்ல கட் ஆயிடும். சிக்னல் கட் ஆயிடும். அப்ப வேணாம். அப்ப ரொம்ப பட்டிக்காட்டுல கிராமத்துல இருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க சிவகங்கைக்கு பக்கம். நீங்க சிவகங்கை சொன்னீங்க இல்லையா? சிவகங்கை. சரி, உங்க தோழர் தான் என்கிட்ட காலையில பேசினாரு. ரைட். இல்ல இல்ல, நான் இல்ல தோழர், அதுக்கு பக்கத்துல இருக்க ஊர். ஓகே, ரைட், பேசுங்க. அது பக்கத்துல இருக்க கிராமம். அநேகமா உங்கள்கிட்ட பேசுற தோழர் தான் எனக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், பேசுங்க. ஆமா, இப்ப பாலாஜி தோழர் சொன்ன விஷயங்கள்ல இப்ப சமீபத்துல சில விஷயங்கள் குறித்த கட்டுரைகள் வந்தது அது ரொம்ப முக்கியமான விஷயமா படுது எனக்கு. அவைகளை தமிழ்ல கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு செய்யணும்னு சொன்னாரு. அதை கொஞ்சம் கூடுதலான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இன்னைக்கு இருக்கிற இப்ப எப்படி அவங்கெல்லாம் தங்களுக்கு முன்னாடி இருந்த தங்களுடைய நாட்டை எப்படி அவங்கெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணாங்களோ, அது மாதிரி நம்ம நாட்டை அனலைஸ் பண்றதுக்கான சோர்ஸ்களும் நமக்கு கிடைக்கல. மந்த்லி ரிவ்யூ கட்டுரைகள்லாம் தமிழ்ல வர்றது ரொம்ப குறைவு. இப்போ யாரோ ஒருத்தவங்க மொழிபெயர்த்து போடுறாங்க. அதனால இப்போ அவர் பேசின ஒரு அமைச்சர் பேசின விஷயம் கூட சொன்னார். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தமிழ்ல கொண்டு வந்தா தான் தமிழ்ல இது குறித்த இளைஞர்கள்ட்ட விவாதத்துக்கு போகும் அப்படிங்கிறத தோழர்கிட்ட சொல்லி அது கொஞ்சம் கவனம் கொடுக்க மாதிரி கேட்டுக்கிறேன். அதுல வேற எதுவும் இல்லை. ரைட், ஓகே. தோழர் வேற என்ன? தோழர் பாலாஜி. தோழர் குருசாமி மயில்வாகனன் சொன்ன மாதிரி ரவீந்திரன் சொன்ன ஒரு விஷயம், நான் ஆங்கில வழியில தான் பல விஷயங்கள், தமிழ் வழியில இப்போ தமிழ்ல இருந்தும் ஆங்கிலத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்தாச்சு. இப்போ ரவீந்திரனுடைய சிந்தனைகள் ஆங்கிலத்து வருவதற்கான கூடிய சீக்கிரம் ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அது 1. 2, ஏற்கனவே இன்னைக்கு ஆங்கிலத்துல ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான கட்டுரைகள் மார்க்சிஸ்டுகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுசும். அதுல பல்வேறு விதமான திரிபுகளும் வருது. இப்போ அதை தான் மந்த்லி ரிவ்யூ மாதிரியான ஒரு பத்திரிகையை தமிழ்ல கொண்டு வர்றதுக்கு என்னைக்கு சாத்தியப்படுதோ அன்னைக்கு தான் இந்தியாவில் புரட்சியை பற்றி யோசிக்கணும். அது வரைக்கும் சும்மா பேசிட்டு தான் இருக்கலாம், திண்ணை பேச்சு மாதிரி பேசலாம். நீங்கள் மந்த்லி ரிவ்யூ மாதிரி ஒரு பத்திரிகையை தமிழில் ஏன் கொண்டு வரல? ஆனால் ஒரு விஷயம் நடந்தது. கான்பூர்லேருந்து மந்த்லி ரிவ்யூனுடைய இந்திய பதிப்பு வருது. ஏன்னா அமெரிக்காவிலேருந்து வாங்கணும்னா கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி அவங்க மந்த்லி உடன்பாடு ஒன்று பண்ணி கான்பூர்லேருந்து இந்திய பதிப்பு ஒன்று கொண்டு வராங்க. மந்த்லி ரிவ்யூ பத்திரிக்கை முழு பத்திரிக்கையும் அப்படியே அச்சிட்டு வருது. என்னைக்கு அது எல்லா மொழிகள்லையும் வருதோ, அதுவும் குறிப்பாக தமிழ் மொழியில் ரவியினுடைய சிந்தனைப்படி தமிழ் தான் இந்தியாவினுடைய ஆகச்சிறந்த பலவிதமான விஷயங்களில் முன்னணியில் இருக்கிற ஒரு மொழி சமூகம். தமிழில் வராமல் இவைகள்லாம் தமிழில் வராமல்
வந்து நாம பேசுறதெல்லாம் ரொம்ப அவுட்டேட்டட். ஈவன் மார்க்ஸுக்கு முந்திய சிந்தனைகள் தான் பேசின்னு இருக்கிறதா நினைக்கிறேன். மார்க்ஸ் சிந்தனையே இன்னும் வரல. இப்ப மெகான்னு ஒரு அமைப்பு வந்து நடந்துன்னு இருக்குது. MEGA மார்க்ஸ் எங்கெல்ஸ்னுடைய அனைத்து தொகுப்புகளும் அது 100க்கும் மேல வால்யூம்ஸ் வரப்போகுது. அது தொகுக்கிற வேலை நெதர்லாண்ட்ஸ் அங்கங்க நடக்குது. எல்லாத்தையும் சேர்த்து. அது ஒரு பெரிய பணி நடந்துட்டு இருக்கு. இன்னும் அந்த அந்த நிலையில தான் நம்மளது மொழி, நம்மளுடைய சமூகம் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த மாரி ஒரு சின்ன அளவுலயாவது சில விஷயங்கள நம்ம பகிர்ந்துக்கணும் என்ற முறையில தான் செய்கிறோம். நம்ம முயற்சி எடுக்கணும். ஆங்கிலத்திலே வாசிக்கணும். தமிழ்ல பண்றதுக்கான முயற்சிகள ஆங்காங்கே செய்யறதுக்கு தோழர்கள் முன் வந்தா தான் இத செய்ய முடியும். இது வந்து இல்லன்னா ஒரு பெரிய மெகா ஒரு பில்டிங் கட்டி ஒரு 100, 200 பேர நியமிச்சு, அவங்க தினந்தோறும் இப்போ பத்திரிகைகள்ல செய்றாங்கல்ல. அது மாரி ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யணும். அதுக்கு பல கோடிகள் தேவைப்படும். மக்கள் தர தயாரா இருக்கிறாங்க. அத செய்யறதுக்கு தான் இயக்கங்கள் முன் வரல என்பது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதோட இந்த விஷயத்த என்னுடைய கருத்த பகிர்ந்துகிட்டு, இதுக்கு மேல அ வேண்டாம். போதும்னு நினைக்கிறேன் நிதி. முடிச்சுக்கலாம். ஆமா தோழர் நம்ம வந்து ரெக்கார்டிங்கை என் பண்ணிடுவோம். சாந்தி தோழர்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்க. அடுத்து ம். என்ன செய்யலாம்னு கொஞ்சம் பேசிட்டு இது பண்ணிடலாம். கூட்டம் முடிஞ்சுன்னு அறிவிச்சுட்டா? மகிழ்ச்சி. ரைட்டு. கூட்டம் முடிஞ்சது தோழர். சாதாரணமா அடுத்த கூட்டம் பத்தி பேசுறதுக்கு இருக்கலாம்.